சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, நம்ம செய்திக்கு நேரா கடந்து போலாம் சகோதரனே சகோதரி. சரி, நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த காரியத்தை ஒரு சின்ன ரீகால் பண்ணிட்டு வார்த்தைக்கு நேரா கடந்து போலாம். நம்ம லாஸ்ட் வெட்னஸ்டே இருந்து செய்தி பார்த்து கொண்டு வரோம். ஹையர் காலிங், உன்னத அழைப்பு 3 ஈழ்ப்புகளுக்கு கீழாய் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? தேவன் வந்து என்ன பண்ணாரு, அவரோட ஓமைகளா பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை பேசிக்கொண்டே வந்தார். அதுல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு காரியம் தான் இந்த விஷயம். பரலோக ராஜ்யத்தை குறிச்சு காரியத்தை பேசினார். அதான் வந்து ஒரு கல்யாண விருந்துக்கு அழைக்கப்படுது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ற சொன்னா, முதல் டீம் அழைக்கப்பட்ட அந்த கூட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அழைப்ப நிராகரிக்குது இல்லைங்களா? அவங்க சொல்ற காரணம் மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் நிச்சயை வெளிப்படுத்ததா இருக்குது இல்லைங்களா? அது என்னவா இருந்துச்சு, நம்ம 7 மாடு கொண்டேன்னு சொல்றா ஒரு நபர் சொல்றாரு. இன்னொரு நபர் என்ன சொல்றாரு சொன்னா, நான் நிலத்தை கொண்டேன். இன்னொரு நபர் என்ன பண்றாரு, திருமண இணைப்புல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவன் என்ன பண்றாரு, அந்த அழைப்பை கொடுத்த அளவை கூட அவங்க அழைக்கப்பட்டவர்கள் அதுக்கு பாத்திரங்களாக காணப்படாம போனதுனால முதல் இழுப்பை கொண்டு வரார். அதான் சப்பானிகள், ஊனர், மற்ற யாவரையும் வியாதி உள்ளவர்கள் உள்ள கொண்டு வருது. முதலாவது இழுப்பா இருக்குது. ரெண்டாவது இன்னும் இடம் இருக்குது, போய் கூட்டுவாங்க, வழி சந்துகள்ல இருக்கிறவங்க கூட்டுவாங்கன்னு சொல்லும்போது அவங்களை உள்ள கூட்டு வந்து சேர்க்கிறது ரெண்டாவது இழுப்பா இருக்குது இல்லைங்களா? அப்ப 2வது இழுப்புகள் ஆயிடுச்சு. 3வது இழுப்பு தான் அங்க பரிமாறப்படுகிற உணவா இருக்குது, வேர்டா இருக்கு. நம்ம பார்த்தோம். அப்போ இந்த விருந்து நடக்குது, இதுதான் பாதியோட நின்றுச்சு. அப்ப இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டு வராத போனாங்களே, இவங்களை குறிச்சு வெளிப்படுத்தும் விசேஷம் வருது. வெளிப்படுத்தும் விசேஷம் 10வது அதிகாரம் என்ன வருது நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தும் விசேஷத்துடைய ஒரு சாப்டர் வைஸ் ஒரு காரியத்தை குறிச்சு என்ன பண்றோம் பார்த்து கொண்டே வரோம். ஒரு காரியத்தை குறிச்சு வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஒரு காரியத்தை குறிச்சு என்ன பண்றோம் பார்த்து கொண்டே வந்தோம். அப்படி இருக்கும்போது வெளிப்படுத்தும் விசேஷம் 15வது அதிகாரம் 16வது அதிகாரம் பூமி மேல விழப்போகிற கடைசி விழப்போகிற கோப கலசங்களை குறிச்சு சொல்லப்படுது இல்லைங்களா? அந்த கோப கலசம் தான் 6வது முத்திரையா இருக்கு. 6ஆம் முத்திரைன்றது என்னவா இருக்குது நமக்கு தெரியும், கோப கலசங்கள், பூமியை குறிச்சு சுத்திகரிக்கிற காரியம் இல்லைங்களா? சின்ன ரீகால் நான் பண்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். 7th seal வந்து அது வந்து மனவாட்டிக்குரியதா இருக்குது. 7ஆம் முத்திரைக்குள்ள 3 ரகசியங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். 3ஆம் இழுப்புக்கு கீழே 3 ரகசியங்கள் இருக்கிறதா பார்க்கிறோம் இல்லைங்களா? 6வது எக்காலத்தின் கீழாக 6வது முத்திரையின் கீழாக 3 ரகசியங்கள். 6வது முத்திரையை அது பர்ஜிங் சீல், சுத்திகரிப்பின் முத்திரைன்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா அது சுத்திகரிக்கிற முத்திரை. யாரை சுத்திகரிக்கிற முத்திரைல 1,44,000 யூதர்களை சுத்திகரிக்குது. அவங்க பாவ நிவர்த்திக்கு கொண்டு வருது. தேவன் அவன் பாவ நிவர்த்தியை முதலாம் வருகையில கண்டு கொள்ளல இல்லைங்களா? கிறிஸ்து தான் அவனுக்கு பாவ நிவர்த்தியா இருக்கிறார் இல்லையா? 7ஆம் மாசத்துல அடிக்கப்படுகிற அந்த ஆடா இருக்கிறார் இல்லையா? அடையாளம் கண்டு கொள்ள. 2வது காரியம் புத்தி இல்லாத கன்னிகைகள் உறங்க சென்ற கன்னிகை இல்லைங்களா? ஸ்லீப்பிங் வெர்ஜன்ஸ். அப்ப இந்த காலத்துல எடுத்துக்கொள்ளப்படாத நேரம் வரும்போது அவங்க தூங்குனாங்க இல்லையா? தூங்கின பின்னாடி அவங்க எழும்போது உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான இனஃப் ஆயில், போதுமான அந்த எண்ணெய் அவனுக்கு இல்ல. அதுதான் எடுத்துக்கொள்ளப்படாத விசுவாசமா இருக்குது. அது 10 பேர்ல ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்குது, இன்னொரு கூட்டத்துக்குள்ள இல்ல. அந்த 10 பேரும் கன்னிகளா இருக்கிறாங்க. அப்ப 2வது கூட்டமா இருக்கிற 5 புத்தி இல்லாத கன்னிகைகளை அந்த உபத்திரவ காலத்துல சுத்திகரிக்கிறது. 6ஆம் முத்திரையின் கீழாக அந்த உபத்திரவம் தான் அவங்களை சுத்திகரிக்கும். மீன்ஸ் அவங்க தன் ஜீவனை கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறாங்க. அதுல 3வது காரியம், பூமி 1000 வருட அரசாட்சிக்கு என்று சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. 1000 வருட அரசாட்சிக்கு என்றது சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த காரியத்தை குறிச்சு நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்த்திருக்கிறோம். இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா 15, 16 சுத்திகரிப்பு நடக்குது. 17வது அதிகாரம் இந்த பூமியில நடக்கிறது. 17வது அதிகாரம் கவனிங்க. 17வது அதிகாரம் மகாவேசிக்கு வருகிற ஆக்கினையை குறிச்சு, 18வது அதிகாரம் மகாவேசியை குறிச்ச ரகசியம் 17வது அதிகாரமும், 18வது அதிகாரம் மகாவேசியை குறிச்சு வருகிற ஆக்கினையை சொல்லப்படுது இல்லைங்களா? 19வது அதிகாரம் தான் அவர் மீண்டும் பூமிக்கு வருகிறது. தீர்க்கதரிசி சொல்றாரா இல்லையா? சபை 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்திலிருந்து தொடங்கி 19வது அதிகாரத்துல சபை வருதுன்னு சொல்றாரு. வெளிப்படுத்தும் விசேஷத்துல 3 பகுதிகளாக தீர்க்கதரிசி பிரிக்கிறார். 1வது அதிகாரத்துல 3வது அதிகாரம் வரைக்கும் ஒரு பகுதி, 4வது அதிகாரத்துல 19வது அதிகாரம் வரைக்கும் ஒரு பகுதி, அப்புறம் வர்றது அடுத்த பகுதியா 3 பகுதிகளா தீர்க்கதரிசி பிரிக்கிறார். நீங்க தானியேலின் 7 வாரங்கள் செய்தியை படிச்சாலும் சரி, வெளிப்படுத்தும் விசேஷ சீரியஸா படிச்சாலும் சரி, வெளிப்படுத்தும் விசேஷத்தை இப்படி தீர்க்கதரிசி பிரிச்சு நம்ம சொல்றாரு. ஆனா சபை வெளிப்படுத்தும் விசேஷம் 19வது அதிகாரத்துல வருது அப்படின்னா கிடையாது. நடுவுல சபைக்கான நிகழ்வுகள் இதுக்குள்ள காணப்படுது. இந்த ஆர்டர்ல பார்க்கும்போது அங்க இருக்கிறதுனால தீர்க்கதரிசி அங்க சொல்றாரு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சரி, இப்ப 19வது அதிகாரத்துக்கு வரும்போது 19வது அதிகாரத்தை எங்கே நான் சொன்ன 19வது அதிகாரம் தான் லாஸ்ட் வீக் நம்ம சாப்டர் வைஸா எப்படி பிரிச்சு பார்த்தோம். எங்க நான் பார்க்கலாம் பாருங்க. 19வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல 6ஆம் வசனம் வரைக்கும் முதல் பகுதி வேசிக்கு வருகிற ஆக்கினையை குறித்து சொல்லப்பட்டது இல்லைங்களா? 19வது அதிகாரம் தான் இங்க பாருங்க. 19வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல 6ஆம் வசனம் வரைக்கும் இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான கூட்டம் எடுக்கிற ஆரவாரத்தை கேட்டு
அது கீழே பாருங்க. தன் வேசித்தனத்தால் பூமியை கெடுத்து மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரர்களின் ரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரே என்றார். அப்ப எந்த ஊழியக்காரர்கள் ரத்தத்துக்கு பழி வாங்கினாரே அப்படின்னு சொன்னா தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, இன்பிட்வீன்ல சபை காலத்துல அநேக ஆயிரம் ஜனங்கள் ரோமன் கேத்தலிக்ஸால கொல்லப்பட்டார் இல்லீங்களா. அப்போ இதெல்லாம் பழி வாங்குதல் இங்க நடக்குது. இது எங்க நடக்குதுன்னு சொன்னா 1000 வருஷாட்சிக்கு முன்பதாகவும் 3ஆவது உலகத்துக்கும் அப்புறம் நடக்குது. நான் மேப்ல அந்த காரியத்தை காட்டுறேன். அப்போ முதல் பகுதி வேசிக்கு வருகிற ஆக்கினையை குறிச்சு, இரண்டாவது பகுதி 1 to 6 வசனங்கள், இரண்டாவது பகுதி 7 to 8 வசனங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம், அதை தொடர்ந்து 9 to 10 கல்யாண விருந்து இல்லீங்களா. இந்த விருந்துக்காக தான் நம்ம என்ன பண்ணேன்னு சொன்னா, அங்க மத்தேயுலயும் லூக்காவிலையும் இயேசு கிறிஸ்து உவமையா சொல்றார். பரலோக ராஜ்யம் ஒரு எஜமான் தன்னுடைய குமாரனுக்கு நியமிக்கப்பட்ட விருந்துக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி உவமையா சொல்றார். இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லீங்களா. கல்யாண விருந்து. அதுக்கப்புறம் 4வது வசனம், ஒயிட் வெள்ளை குதிரை மேல் ஏறி இருக்கிறவரும் அவரோடு கூட வந்தவங்க, அங்கதான் யுத்தம் நடக்குது. அரமேகதோன் வாருடைய முடிவுல கிறிஸ்துவும் அவரோட கூட இருக்கிறவங்களும் இறங்கி வரத குறிக்குது. பிசிக்கலா ஸ்பிரிச்சுவலா இன்னைக்கு அது நடந்திருக்கு. ஸ்பிரிச்சுவலி இது நடந்திருக்குது. ஸ்பிரிச்சுவலி வெள்ளை குதிரை என்ன இருக்குது, ஒரு ரைடிங் இருக்குதுன்றத காட்டுது இல்லீங்களா. கிறிஸ்து வார்த்தையில திரும்ப வந்திருக்கிறார். ஆமென். ஸ்பிரிச்சுவலி பிசிக்கலி எனக்கு என்ன நடக்குது, அன்னைக்கு இறங்கி வரார். 1000 வருஷம் தொடக்கத்துல அரமேகதோன் வாருடைய முடிவுல கிறிஸ்து இறங்கி வரத குறிக்குது. அவரோட கூட நம்ம இறங்கி வரத குறிக்குது. ஒளிவுமலை பழக்கப்படுற இந்த காரியங்கள்லாம் அங்கதான் நடக்குது. அடுத்து 5வது பார்ட் பறவைகளுக்கான ஆகாரம். அதாவது இந்த கல்யாண விருந்து வராத அந்த டீம், இந்த மகா வேசியுடைய எல்லா டிராப் அவங்க கண்ணியில கிடைச்ச அவங்க எப்படி கிடைச்சாங்க பாருங்க. கீழே சொல்லப்படுது, ஆல்ரெடி சொல்றேன். 13வது அதிகாரத்திலையும் 17வது அதிகாரத்திலையும் மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்ட ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லப்படுது. கவனிக்கிறீங்களா? மிருகத்தின் முத்திரைன்னு சொன்னா என்ன, தேவன் முத்திரைன்னு சொன்னா என்ன? மிருகத்தின் முத்திரைன்னு சொன்னா ஒரு காரியம் கிடையாது. தேவன் முத்திரைன்னு சொன்னா அந்தந்த காலத்துக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை விசுவாசித்து ஜீவியமாக்குதா பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவி கீழே முத்திரைக்கப்படுறது. பரிசுத்தாவி வேற, பரிசுத்தாவின் முத்திரை வேற. தயவு செஞ்சு கவனிங்க. பரிசுத்தாவி வேற, பரிசுத்தாவின்றது புதிய பிறப்பின் அனுபவம். பரிசுத்தாவின் முத்திரைன்றது அந்த பிறந்த குமாரன ஸ்தானத்துல போடுறது. புரிஞ்சா உங்களுக்கு? உங்ககிட்ட தான் பேசுறேன். அதான் புத்திர ஸ்வீகாரம். புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றதான் பரிசுத்தாவுடைய முத்திரை. அந்த முத்திரை பெற்ற ஒரு நபரை யார் விழ தள்ள முடியாது. அவன் நித்திய பாதுகாப்புக்குள்ள வந்துடுறான். புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்பதான் பரிசுத்தாவின் முத்திரைன்றது அதுதான். அப்ப அந்த பரிசுத்தாவின் முத்திரையை ரிஜெக்ட் பண்றதுதான் மிருகத்தின் முத்திரை ஏற்றுக்கொள்றதா இருக்குது. மிருகத்தின் முத்திரைன்றது ஒண்ணும் கிடையாது. மிருகத்தின் முத்திரைன்றது என்னங்க? பரிசு ரிஜெக்ஷன் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், ரிஜெக்ஷன் ஆஃப் த டே ஆஃப் தட் மெசேஜ். அந்த காலத்து அந்த செய்தியை ரிஜெக்ட் பண்றது, ஒரு காலத்துக்கும் வெளிப்படுத்தப்படுற அந்த செய்தியை ரிஜெக்ட் பண்றதுதான் பரிசுத்தாவின் முத்திரைக்குள்ள வராம இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நீங்க பாத்தீங்க சொன்னா 5வது எக்காலத்தின் கீழே ஒரு தூதன், தேவனுடைய முத்திரை கோலை உடைய ஒரு தூதன் வரார். எக்காலத்தின் கீழே அவன் என்ன பண்றான்னு சொன்னா, ஒரு முத்திரை கோலை உடைய தூதன் கிழக்கு திசையிலிருந்து சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வந்தான்னு சொல்லப்படுது. அப்போ அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, அங்க பூமி முத்திரை போடாதபடிக்கு ஒரு மரத்தில் காற்று அடியாதபடிக்கு பிடித்திருக்க கண்டியன் சொல்லப்படுது இல்லைங்களா. இதுதான் பரிசுத்த ஆவியா இருக்குது. பரிசுத்த ஆவி தான் வந்தார். எப்ப வந்தாருன்னு சொன்னா 5வது எக்கால நேரத்துல. 5வது எக்கால நேரம்ன்றது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் டைம்ல. கவனிங்க நல்லா. அப்பதான் தேவட முத்திரை கோலை உடைய கோல், முத்திரை கோல்ன்றது என்னங்க, அந்த சீல் இருக்கு இல்லையா. முத்திரை கோல்ன்றது பரிசுத்தாவியை குறிக்குது. மெஷரிங் ராட் பரிசுத்தாவியை குறிக்குது. ஒரு முத்திரை என்ன இருக்குது, அதிகாரமும் முத்திரை இருக்கு இல்லையா. அப்போ யார் மேல அங்க என்ன முத்திரை போடப்படுது? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிச்ச உடனே பரிசுத்தாவி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் டைம்ல யார் வந்ததுன்னு சொன்னா பரிசுத்தாவி விழுந்தா இல்லையா. யாருக்கு முத்திரை போடணும்னு சொன்னா 1,44,000 பேருக்கு முத்திரை போடும்படிக்கு அந்த தூதன் வந்தார். கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? இப்ப எங்க இருக்கிறோங்க? 3வது உலக யுத்தத்து நேரத்துல 1914 to 18 ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்துச்சு. அந்த நேரத்துல தூதன் வந்துட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? யாருக்காக வந்தார்? 1,44,000 யூதர்களுக்காக வந்தார். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? அந்த யூதர்கள் முத்திரை போடப்படுறது எங்க இருக்குது? 7வது எக்காலத்தின் கீழே. அப்படின்னா மோசே எலியா செய்தி கீழே வரும்போது இந்த பரிசுத்த ஆவியால யூதர்கள் முத்திரை போடப்படுறாங்க. ஆனா அவர் வந்து எப்பன்னு சொன்னா 5வது எக்கால நேரத்துல வந்துட்டார். காரணம் என்னன்னா
யூதர்கள்ல முத்திரை போடுறதுக்கு முன்னதாக புறஜாதியில ஒரு கூட்டம் முத்திரை போட வேண்டியது அவசியமா இருக்குது. அதனால ஒரு அசுசா ரிவைவல் நடந்துச்சு. அதுக்கு தீர்க்கதரிசி செய்தியை கொண்டு வந்தார். அங்கதான் ஒரு முத்திரை இருக்குது இல்லைங்களா? அதனாலதான் 14ஆம் அதிகாரத்துல 3 தூதுகளை பாக்குறோமா இல்லைங்களா? முதல் தூதர் என்ன செய்யறாரு? முதல் தூதன் வானத்தில் மத்தியில 3 தூதர்கள் பறக்க கண்டே. பரதவர்கள் 3 தூதர். இனி 3 தூதருடைய சத்தத்தினால் பூமிக்கு ஆபத்து வர கேட்டேன். அப்ப முதலாம் தூதன் என்ன பண்றான்? சிருஷ்டிகரை தொழுது கொள்ள, வானத்தை பூமியும் நீரூற்றுகளை உண்டாக்கின சிருஷ்டிகரை தொழுது கொள்ளன்னு சொல்லி அந்த சுசேஷத்தை உடையவனா இருக்கிறான். நித்திய சுசேஷத்தை உடைய தூதனா இருக்கிறான். 2வது தூதன் என்ன சொல்ற? மகாபாபிலோன் வீழ்ந்ததுன்னு சொல்ற அந்த சத்தத்தை உடைய தூதனா இருக்கிறான். 3வது தூதன் தான் மிருகத்தின் முத்திரையை குறிச்சி சொல்றார். அப்ப அந்த 3 தூதர்களை குறிச்சி முத்தூத குறிச்சி நம்ம பார்த்திருக்கிறோம் ஆல்ரெடி. அப்போ முதல் தூதன் தான் மார்ட்டின் லூதருடைய செய்தி. 2ஆம் தூதன் தான் ஜான் வெஸ்லியின் செய்தி. 3வது தூதன் தான் இந்த காலத்தில் வெளிப்படுத்தப்படுறது மிருகத்தின் முத்திரையை குறிச்சி எச்சரிப்பை கொடுக்குது. ஒரு காலத்துல இன்னைக்கு மிருகத்தின் முத்திரை போடப்படுகிற நேரத்துல இருக்கிறோம் நம்ம இல்லையா? இப்போ தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொண்டவங்க தான் முதலாவது விருந்துல போறாங்க. மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்றவங்க தான் இந்த 2ஆவது விருந்துக்குள்ள வராங்க. பாருங்க, அவங்களுக்கு வர்ற அந்த ஆக்கினை குறிச்சி சொல்லப்படுது பாருங்க. நான் தான் இங்க வாச்சேன் பாருங்க. அந்த விருந்து யாருக்கு வருது அப்படின்றது அந்த முத்திரையோ சம்பந்தப்பட்டது பாருங்க. பின்பு அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக அற்புதங்களால் அதின் முத்திரையை தரித்தவர்கள், மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் கவனிங்களா? மிருகத்தின் முத்திரை அற்புதங்களால் முத்திரை தரித்தவர்கள் சுரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் பைக்கின கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். மிருகத்தின் சொரூபத்தை வணங்கினவர்கள், முத்திரையை தரித்தவர்கள் இன்னைக்கு ஸ்தாபனங்களா இருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த செய்தியிலே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பரிசுத்தாவி பெறாதவங்க மிருகத்தின் முத்திரைக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தாவி இன்னைக்கு தேவட முத்திரை தெரியுமா? 7th seal is our seal of God. தேவட முத்திரையா இருக்குது. தேவன் இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்ட 7 seals ரெவலேஷன் தான் அது. அதை தான் பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? இப்ப ஒரு காலமா தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா? ஒரு முத்திரை திறக்கப்படுகிறது இல்லைங்களா? முதல்ல ஒரு சபை காலம் ஓபன் ஆகுது. நான் அந்த காரியத்தை காட்டுற பாருங்களேன். தீர்க்கதரிசி சொல்றாரு எப்படி அது பேட்டர்ன் பண்ணப்படுறது காட்டுற பாருங்க. முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் சர்ச்சேஜ் வருது, சபை காலம். ஃபர்ஸ்ட் சபை காலம் ஓபன் ஆகுது. 2வது முத்திரை ஓபன் ஆகுது. அப்படின்னா முத்திரையை கொண்டு வருது. முத்திரைன்றது என்னங்க? ஒரு முத்திரை பின்னதாக தெய்வீக ரகசியம் உள்ள இருக்குது. அந்த கால செய்தி தான் இல்லைங்களா? சபை காலத்துல பவுல் வராரு, அதான் செய்தியாளர் இருக்கிறாரு. அவர் செய்தியை கொண்டு வந்தாரு. செய்தியை கொண்டு வந்து செய்தி ஜனங்க மத்தியில எக்காலம். எக்காலம் என்னங்க? என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய யுத்தம் இல்லையா? போர் அறிவிக்கிறாரு. அப்பதான் ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள செய்தியாளர் வந்து செய்தியை பறக்கும் உள்ள வரும்போது ஏற்றுக்கொண்டவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க போர் வருதாங்க. அப்போ ஏற்றுக்கொண்டவங்க இந்த செய்தியினால முத்தரிக்கப்படுறாங்க. ஏற்றுக்கொள்ளாதவங்க மீது வாதை விழுது. அதான் 4வது சொல்றேன், வாதை. ஏற்றுக்கொண்டவங்க முத்தரிக்கப்படுறாங்க. அப்படின்னா எப்படி முத்தரிக்கப்படுறாங்கன்னு சொன்னா இந்த முத்திரை பின்னதாக தான் பரிசுத்தாவி இல்லைங்களா? முத்திரைன்றது என்ன? பரிசுத்தாவி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்தந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்படுற சத்தியத்துல அபிஷேகிக்கப்படுறதா பரிசுத்தாவின் அபிஷேகம். கவனிக்கிறீங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகம்னா பெந்தகோஸ்தே நாள்ல இன்னைக்கு சரீரத்துல அந்த உணர்வை பெற்றுக்கொள்றதுன்னு நினைச்சுக்காதீங்க. இன்னும் அந்த உணர்வுக்குள்ள அந்த டினாமினேஷன் மைண்ட் செட் வெளியே வாங்க. அது கிடையாது. நான் அப்படியே குதிச்சு பாடிட்டா வந்து எனக்கு வந்து உணர்ச்சி ஏற்பட்டுச்சு உடனே நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன்னா அது கிடையாது. அது வரங்களை பெற்றுக்கொள்றதா இருக்கு. தீர்க்கதரிசி சொல்றாரு
7 முத்திரைகள் வெளிப்படுத்தப்படும் போது அந்த 7 முத்திரைகள் வெளிப்பட வேண்டிய ரகசியங்கள் ஒரு ரகசியம் தெரியுமா? உணர்ச்சிகள் எதுவுமே இல்லாமல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதன் ரகசியம். சரீர உணர்ச்சிகள் எதுவுமே இல்லாம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி? ஆத்மாவுல அந்த வார்த்தை, அந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை பெற்றுக்கொள்றது, இந்த ஜீவனை பெற்றுக்கொள்றது, சீல் பண்ணப்படுது. அப்போ அந்த மனுஷன், அந்த நபர் என்ன பண்றான்? அப்ப முத்தரிக்கிறதா இது புரியுது, ஆவிக்குரிய வாதத்தை விழுது. இப்போ ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இல்லைங்களா, வாதம் யார் மேல விழுது? இவங்க தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா மிருகத்தின் முத்திரை போறாங்க. இனி இந்த காலத்துல ஒரு பிரதானமான ஒரு காரியம் நடக்கும்போது WCC கீழாக மிருகத்தின் முத்திரை, இது ஒரு காலத்திலயும் நடந்துச்சு, இந்த 7ஆம் சபை காலத்துல பிரதானமா நடக்கும் போது. இப்போ இந்த டீமுக்கு தான் இதே, இந்த முதல் முத்திரை கீழே வந்தவங்க தேவன் கொடுத்த விருந்துக்குள்ள வந்தவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க 2வது விருந்துக்குள்ள போறாங்க. நம்ம அதான் இங்க காட்டிட்டு இருக்கிற, கவனிங்க, நல்லா ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட் வீக் நான் பேசுற இந்த விஷயத்துல ஸ்டார்ட் பண்றேன், கவனிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, அடுத்தது சின்ன லைன் நான் காட்டுறேன். எகைன் அந்த அதிகாரத்தை நம்ம சும்மா டீகட் பண்ணி ஒரு சின்ன லைன் திரும்ப சொல்ல போறோம். பாருங்க, முதல்ல பேசிக் வர்ற ஆக்கினை, 2வது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் பிளஸ் விருந்து, 3வது கல்யாண விருந்து, 4வது வெள்ளை குதிரை ஏறி இருக்கிறவர் இறங்கி வர்றது, அவர் டீம் இறங்கி வர்றது, 5வது பறவைகளுக்கான விருந்து. யார் அது? மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறவர்கள். அப்படின்னா அந்தந்த காலத்தின் செய்தியை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவங்க. அப்படி மீன்ஸ் அந்தந்த கால செய்தியினால பரிசுத்தாய் முத்திரை பெறாதவங்க. கவனிங்க நல்லா, நான் டினாமினேஷன்ல இல்ல பிரதர், இந்த செய்தியில இருக்கிறேன்னு சொன்னாலுமே கூட இந்த மணி நேரம் செய்தினால நீங்க புத்திர சீக்கிரம் பெறலன்னு சொன்னா மிருகத்தின் முத்திரை தான் இருப்பீங்க. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பிரதர் நான் டினாமினேஷனே இல்ல, எந்த ஸ்தாபனத்துல இல்ல, இந்த கடைசி கால செய்தியில ஒரு பெரிய சபையில நல்ல ஒரு அனாயிண்டட் பிரீச்சர் கீழ தான் நான் இருக்கிறேன்னு நீங்க சொன்னாலுமே இந்த காலத்துடைய செய்தியை மிருகத்தின் முத்திரைன்னு சொல்லி தனியா கிடையாது. இந்த ஒரு தேவனுடைய முத்திரையை புறக்கணிக்கிறது மீன்ஸ் புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வருது, பரிசுத்தாய் பெற்றுக்கொள்வதெல்லாம் இருக்குது. அந்த புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வந்து ஸ்தானத்துல இருந்து, குமாரன்ல இருந்து அந்த குமாரத்துவத்துக்கு பொறுத்துறது, தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு பொறுத்துறது, அத புத்திர ஸ்வீகாரமா இருக்குது, சீல்டு பார்ட்டா இருக்கு. முத்திரையை தரித்து பெற்றுக்கொள்றதா தேவனுடைய முத்திரை, சீல் ஆஃப் காட் இல்லைங்களா? இப்போ அதை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செய்தியை ரிஜெக்ட் பண்ணும்போது ஒரு மனுஷன் ஆத்மாவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது அவன் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்றான். அவன் தான் ஆகாய விருந்து, ஆகாயத்தில் நடக்கிற பறவைகளுக்கு விருந்தாக போறான், தேர்ட் வேர்ல்ட் வார். புரியுதுங்களா? சரி, இப்ப நம்ம வந்து இந்த முதல் விருந்தை குறிச்சும் அதுல என்ன காரியம் இருக்குது அப்படின்றத குறிச்சு பார்க்கலாம். எப்பவுமே ஒரு விஷயம், ஒரு வேத வாக்கியம் சொல்லும் போது காம்பவுண்ட் மீனிங் பாருங்க, காம்பவுண்ட் மீனிங் இது, ரியல் மீனிங் ஒன்னு இருக்குது, அதே போல சப் அலாண்டி இங்க இந்த காலத்துக்கு பொருந்துற ஒரு காரியம் இருக்கு. தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, கவனிங்க நல்லா பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு. அடுத்த காரியம் பாருங்க, சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி. நாம் ஏன் ஸ்தாபனம் அல்ல செய்தியில இப்பொழுது ஒரு சிறு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். இங்க எழுதி வைத்திருக்கிறேன். இப்பொழுது வெளிப்படுத்தல் 19:2 இதை குறித்து வைத்திருக்கிறேன். என்னவென்று விரும்புகிறேன்? தன் வேசியத்தில் பூமியை கெடுத்த மகாவேசிகள் நியாய தீர்ப்பு கொடுத்து தன் ஊழியக்காரர் ரத்தத்துக்காக பழி வாங்கினாரு. அது கத்தோலிக்க சபை முடிவு. அதான் நான் ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லிட்டேன். இப்ப அடுத்த வர்ற காரியத்தை தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, கல்யாண விருந்து மற்றும் தூதன் வணங்குதல். அதான் கீழே சபை அரசியலால் நிறைந்துள்ளது. சபை அரசியலால் நிறைந்துள்ளது. அங்கு சீட்டுகளை போட்டு ஒருவர் தேர்ந்தெடுப்பது. இது கீழே முக்கியமான விஷயத்தை, பரிசுத்த ஆவியானவருக்கு அவர்கள் சபைக்கு நுழைய உரிமை கொடுக்கவில்லை. அவர்கள் ஜெப கூட்டங்களை நடத்துவது இல்லை. தேவனுடைய வார்த்தை நிறைவேற்ற அவர்கள் துயரம் கொண்டு மனஸ்தாபப்பட்டு தேவனுடன் ஒப்புரவு ஆவது இல்லை. புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தை நேற்று இன்றும் மாறாததா இருக்கிறது. அவர்கள் அதை நம்புவது கிடையாது. ஸ்தாபன புஸ்தகத்தை பெயரை பதிவு செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம சொல்லும்போது நான் சபைக்கு எல்லா மீட்டிங் கரெக்டா அட்டெண்ட் பண்றேன் அப்படின்றதுக்கு அது பொருந்தது. நான் கரெக்டா சர்ச்சுக்கு வந்துட்டேன் அப்படின்றது கூட பொருந்தது. ஆனா ஸ்பிரிச்சுவலி அவங்க எந்த விதமான ஐக்கியமோ வார்த்தையில இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அது கீழே பாருங்க, அவர்கள் சோம்பேறிகளாகவும் மிருகத்தன்மை வாய்ந்தவர்களாக இருந்து செத்த மிருகத்தின் மாம்சத்தை தின்னும் பெரும் திண்டிகளாக வாழ்ந்து மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பாதி அழுகின வேத சாஸ்திரத்தினாலும்
வேத பள்ளியில் கல்வி கற்பவர் யாரோ ஒருவர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு தயாரித்த ஞாயிறு பள்ளி நிகழ்ச்சி நிரல் இயக்கத்தின் இலக்கியத்தின் பேரிலும் சார்ந்துள்ளனர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, அவர் சோம்பேறிகளா இருக்கிறாங்க. ஒரு கழுகு எப்பொழுதும் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஃப்ரெஷ் மீட்டை அடிக்கடிக்கு அடிச்சு ஆகாரத்தை என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாம யாரோ சமைச்சு வச்ச பழைய ஆகாரத்தை சாப்பிடுறது எந்த விஷயம் நடக்கிறது. ஃப்ரெஷ் டெய்லி ஒரு ஊழியக்கார ஃப்ரெஷ் மீட்டை கொண்டாந்து உங்களுக்கு பரிமாறணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ செத்து போன ஆகாரத்தை என்ன பண்ணக்கூடாது, பரிமாறக்கூடாது. அதான் சாப்பிடுறது ஏதோ தோட்டி சொல்ற பருது ஒரு தோட்டின்ற காகம் ஒரு தோட்டின்ற தோட்டினா என்ன அர்த்தம், எதுக்கு சொல்றாரு, அது இது மேலே நிக்கும். எலிய சாப்பிடும். அதே போல தானிய வயலுக்கு போய் தானியத்தை சாப்பிடும், செத்ததையும் சாப்பிடும். அப்படி இருக்கப்படக்கூடாது. நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆகாரத்தை இங்க ஈஸியா பிரீச் பண்ணுது. இங்க இந்த ஆகாரத்தை புசிக்கணும், புசிச்சு ஜீவன் அடையணும். அதான் சொல்லப்படுது. சொல்ற பாருங்க, இப்போ தேவன் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது கிடையாது என்ற போது அவங்க சொல்றாங்க, கழுகு அதை தின்னும் என்று நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. உண்மையான கிறிஸ்தவன் ஸ்தாபனங்களின் பழைய போதங்களையும் செத்த மிருகத்தின் மாம்சத்தையும் ஒரு காலம் புசிக்க மாட்டான். ஆனா இந்த மணி நேரம் செய்தியில வந்துட்டு இங்க எப்பவுமே 7 seals ரெவலேஷன் புசிக்கணும். நான் காட்ட போறேன். தேவனை நீ கொடுக்கிற விருந்து, நமக்கு ஒரு விருந்து வந்திருக்கா இல்லையா, ஸ்பிரிச்சுவலி இல்லைங்களா, ஆவிக்குரிய விருந்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா கல்யாண விருந்து மத்தியானத்துல நடக்கும் போது அது வேற. ஆனா தேவன் என்ன பண்ணிக்கிறாரு சொன்னா, இந்த காலத்துல உங்க விருந்து வச்சிருக்கிற ஃபுல் ஸ்கொயர் மீல்ல கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. ஃபுல் ஸ்கொயர் மீல் என்ற தீர்க்கதரிசி என்ன வாசிக்கிற பாருங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்ல பாருங்க, லூத்தரின் காலத்தில் கர்த்தர் மீல்களை தருவதாக வாக்களித்தார். தொடர்ந்து வந்த காலங்களில் வெவ்வேறு காலங்களில் வாக்களித்தார். ஆனால் இக்காலத்தில் அவர் 7 பதார்த்தங்களை கொண்ட ஒரு முழு விருந்தை வாக்குத்தத்தம் செய்துள்ளார். இன்னைக்கு நம்ம விருந்து என்ன, ஒன்காடோ ஞானஸ்தானமோ அதுவோ இதுவோ கிடையாது. 7 பதார்த்தங்கள் உள்ள ஒரு முழு விருந்து, ஃபுல் ஸ்கொயர் மீல் சொல்லப்படும். நான் இங்கிலீஷ்ல அடிச்சு பார்த்தேன். ஃபுல் ஸ்கொயர் மீல் சொன்னா ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா ஆகாரங்கள் நிறைந்தது. அப்படின்னா அவன் மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை, கார்போஹைட்ரேட் வேணும், எவ்வளவு ஃபேட் வேணும், எவ்வளவு புரோட்டீன் வேணும், எவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும், எவ்வளவு மினரல்ஸ் வேணும், எவ்வளவு அயன் வேணும். இதெல்லாம் நம்ம சாப்பிடுறோமா அப்படின்னா கிடையாது. கரெக்டா? ஆனா இந்த 7 seals ரெவலேஷன் தான் 7 பதார்த்தங்கள் கொண்ட உணவா இருக்குது ஆவிக்குரிய மனுஷன் வளருது. அத தேவன் என்னங்க, மார்ட்டின் லூதர் காலத்துல ஒரே ஒரு முயலை கொண்டு வச்சாரா மார்ட்டின் லூதர், அந்த காலத்துக்கு ஆகாரம். ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது. தேவன் என்ன பண்றாரு, ஃபுல் ஸ்கொயர் மீல கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த காலத்துல இன்னைக்கு ஃபுல் ஸ்கொயர் மீல் கிடைக்குதுன்னா கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா, நீங்க சிறார்பள்ளி பால்வாடிக்கு போனீங்க சொன்னா அங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் போட்டுருக்கோம். பாருங்க, போய் பாருங்க. எப்பதான் போன கிளினிக்குள்ள போனீங்கன்னா எப்போ குழந்தைகளுக்கு சத்தான ஆகாரத்தை கொடுங்க, காய்கறிகள் வச்சிருப்பாங்க, சைட்ல புரோட்டீன் வச்சிருப்பாங்க, முட்டை வச்சிருப்பாங்க, இதெல்லாம் கீரை வச்சிருப்பாங்க. இது என்ன எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? இது பேர் தான் ஃபுல் ஸ்கொயர் மீல். ஒரு மனுஷன் வளர்றதுக்கு எதுவான எல்லா இருக்கிற ஆகாரம். ஆனா நம்ம இங்க என்ன சாப்பிடுறோம், வெறும் சோத்தையும் அதையும் சாப்பிடுறோம், இல்ல எண்ணெய் நிறைந்த பதார்த்தத்தை சாப்பிடுறோம், இல்ல களி ஹெல்த்தின்னு சொல்லி களி சாப்பிடுறோம். இதெல்லாம் ஃபுல் ஸ்கொயர் மீல் கிடையாது இல்லைங்களா. ஒரு மீல்ல ஒரு மனுஷனுக்கு தேவையான ஆகாரம், புரோட்டீன் வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், ஃபேட் வேணும், மினரல் வேணும், அதே போல விட்டமின்ஸ் வேணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும். இதெல்லாம் தேவை. இந்த மீலை நீங்க பால்வாடிக்கு போகும்போது பாருங்க, அங்க இருக்கும், அங்க போர்ட்ல போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஆவிக்குரிய மனுஷன் வளர்ச்சி அடையணும்னு சொன்னா தேவன் ஃபுல் ஸ்கொயர் மீல் வச்சிருக்கிறாரா இந்த காலத்துக்கு. அது என்னவா இருக்கு சொல்றா, அதுதான் ஒரு பரிபூர்ண மனுஷன் வளருவான். அதுதான் 7 seals ரெவலேஷனா இருக்குது சொல்றாரு. அப்போ பாருங்க என்ன சொல்ற தீர்க்கதரிசி, ஆனால் தருவாத இப்போ 7 பதார்த்தங்களை கொண்ட ஒரு முழு விருந்தை நமக்கு வாக்குத்தத்தம் செய்துள்ளார். ஏனெனில் 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டன. விசுவாசிகளுக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து புசிப்பதற்கு எல்லாமே ஆயத்தமாக. நீங்க புசிக்கிறீங்களா? அதனால சொன்ன நிறைய பேர் புசிக்கிறதே கிடையாது. வீட்டுல வாங்கி என்ன பண்றாங்க, அதை வச்சு டேப்பை வச்சுட்டே இருக்கிறாங்க, சீல்ஸை வச்சுட்டே இருக்கிறாங்க, புசிக்கிறதே கிடையாது. ஸ்பிரிச்சுவலி மனுஷன் என்ன பண்றது, வளரதே கிடையாது. அப்ப வளராம இருக்கும்போது அவங்க ஆகாயத்து பறவைக்கு விருந்தாக போறாங்க. உங்களுக்கு பாருங்க என்ன பாருங்க, அது போன்று பருந்துகள் பிணந்தினிகளை போல தாவி வருகின்றன. சிந்தித்து பாருங்கள், நேரம் எவ்வளவு முக்கியமாய்ந்தது. அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் எவ்வாறு தனக்குரிய தன்மை இழந்து விட்டதோ, பருந்து ஒரு காலத்துல கழுகாய் இருக்கிறது மாதிரி இருந்துச்சு என்றார் தீர்க்கதரிசி. அது சபையும் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு தன் தன்மை இழந்து விட்டது. தன் சகோதரி பறவையாகிய கழுகை
தேவனுடைய தீர்க்கதரிசியை விட்ட மாத்திரத்தில் தன்னைகளை இழந்தது. பெந்தகோஸ்தக்காரங்களாக பெந்தகோஸ்த மாதிரி தீர்க்கதரிசி செய்தியை விட்டுட்டு ஒரு மனுஷன் வெளியே வரும்போது அவன் பருந்தா செத்து தான் சாப்பிட முடியும். இனிய மெசேஜ் தயவுசெய்து ஒன்காடு கிடையாது. நான் திரும்ப திரும்ப உரைச்சி கொண்டே இருக்கிறேன். ஞானஸ்தானம் கிடையாது. இனி எலியா வரணும்ன்ற காரியம் கிடையாது. 7 seals revelation அவர் ஸ்டில் இங்க இருக்கிறார். அவர் வேர்ல்ட் ஃபார்ம்ல வந்திருக்கிறார். நம்ம மெசேஜ் நெக்ஸ்ட் எடுக்க போறோம். பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்குது. கம்மிங்க குறிச்சி பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது. 2 அந்த வருகையை குறிச்சி நான் எடுக்க போறேன். உங்களுக்கு செய்தியை பின்னால் எடுக்க போறேன். அப்ப இன்னைக்கு வேர்ல்ட் ஃபார்ம்ல வந்திருக்கிறார். நம்ம கார்போரியல் ஃபார்ம்ல ஒரு எதிர்பார்க்கிறோம். கார்போரியல் பாடின்னு சொன்னா மாம்ச ரீதியான தியாஃபனி மகிமைப்படுத்தப்பட்ட சர்வத்துல ஒரு எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு இன்னொன்னு நான் இங்க பிரீச் பண்றேன். யூடியூப்ல பாக்குறோம், தவறா புரிஞ்சுக்கிறீங்க. வருங்க முடிஞ்சு சொல்லி நான் பிரீச் பண்ணல. இங்க வருங்க முடியல. ஃபர்ஸ்ட் கமிங் 33 இயர்ஸ் வருக முழுசும். ஃபர்ஸ்ட் கமிங் ஒரு நாள் நினைச்ச வருங்க. ஃபர்ஸ்ட் கமிங்ல வருக எவ்வளவு நாளுங்க? 33 இயர்ஸ். அவர் பிறந்ததுல இருந்து வார்த்தை கர்ப்பத்துல வந்ததுல இருந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் இருந்துச்சு இல்லைங்களா? அதான் முதல் வருகையா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வருகை செகண்ட் வருகைக்கு பேட்டர்னா இருக்கும்போது அது மட்டும் எப்படி ஒரு நாள் நடக்கும்? ஒரு டினாமினேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். அவனே நான் கோட்ஸ் கேக்குறீங்க. எழுத பிடிச்சிட்டு போங்க. எழுத பிடிச்சிட்டு போனீங்களா அது ஜீவனை மறந்து கொண்டு வரும். பின்னாடி பிளான பாருங்க. பைபிள்ல இருக்கிற பிளான பாருங்க. தீர்க்கதரிசி சொல்லுவாங்க பிளான பாருங்க. இனி வேர்ட் ஃபார்ம்ல 7 seals revelation படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் வார்த்தையில மேகத்துல என்ன பண்ணிருக்காங்க? வார்த்தை இறங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சர்வ மறுரூபப்படுத்தலுக்கு முன்பதாக நம்ம பாடியை பெற்றுக்கொள்ளும் போது அவரை தியாஃபினியில பார்ப்போம். அததான் வருகின்றாங்க நிறைய பேர் இந்த செய்தியில. அதெல்லாம் ஃபுல்லா சாப்பாடு கிடையாது. அதை நாங்க பார்ட் வேர்டா புரிஞ்சுக்கிறாங்க. 1 தெசலோனிக்கர் 4 தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தீர்க்கதரிசி அந்த வருகையை நாங்க ப்ராசஸ்ன்னு சொல்றாரு. கரெக்ட்டுங்களா? என்ன சொல்றாருன்னு சொன்னா கர்த்தருடைய வருகை 3 வெவ்வேறு கட்டங்கள் நடக்குது. 6 வாரம் பிரதானத்துடைய சத்தம் அது செகண்ட்ல நடக்கிறது கிடையாது. ஒரு செகண்ட்ல நடக்கிறது கிடையாது. 6 வாரம்ன்றது ஒரு கூட்ட ஜனத்தை ஒண்ணு சேர்க்குது. பிரதானத்துடைய சத்தம் லாசரு உயிரோட எழுப்பின சத்தமா இருக்கு. தேவரே காலம் அதான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த 6 வாரம் ஒரு கூட்ட ஜனத்தை கொண்டு சேர்க்குது. அதான் அவர் இறங்கி வரும்போது 7 முத்திரை செய்தி தான் என்ன பண்ணுது? மனவாட்டை ஒண்ணு சேர்த்துச்சு. பிரதானத்துடைய சத்தம் 6 வாரம் பிரதான சத்தம் குயிக்கினிங் பவரை கொடுக்குது இல்லைங்களா? என்ன கொடுக்குது? குயிக்கினிங் எடுத்துக்கொள்ள நம்ம ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ் குயிக்கன் பண்ணுது இல்லைங்களா? வசனம் அதான் பவுல் பேதுரு சொல்றாரு இல்லைங்களா? நீங்க மரித்தவர்களா இருந்த உங்களை என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார். 3வது தான் எடுத்துக்கொள்ளப்படுது. பாடி சேஞ்சிங்கா இருக்கு. 3 பாயிண்ட். இப்போ அங்க இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த காலத்துல ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் எதுன்னு சொன்னா 7 முத்திரைகள் வெளிப்பாடு. அததான் நீங்க புசிக்கணும். அந்த மெசேஜ் தான் புசிக்கணும். 7 முத்திரைகள் பிரீச் பண்ணாம இங்க ஒரு செய்தியாவே இருக்க. அதுதான் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசம் கொடுக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க சொல்றாரு. முதலில் சபை உண்மையான வார்த்தையை நீதிமானாக்கப்படுதலை சுமந்தது. பின்பு பரிசுத்தமாக்கப்படுதலை சுமந்தது. பின்பு பரிசுத்தான அபிஷேகத்தையும் வரங்கள் புதுப்பிக்கப்படுதலையும் அதனுள் பாய செய்தது. அதன் பின் சென்று வேறொரு காலத்துக்குரிய மன்னாவை தின்பதற்கு முயல்கிறது. அந்த மன்னா அழுகி போய் புசிப்பதற்கு ஏற்றதாக இல்லை. இக்காலத்தில் உண்மையான கழுகு அந்த மன்னா அது கழிக்கப்பட்ட காலத்தில் புசிப்பதற்கு ஏற்றதாக இருந்தது என்றும் இக்காலத்தில் நாம் அவைகளை எல்லாவற்றையும் அதோட கூட வேறு சிலவற்றையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். நம்ம உங்காடு மட்டும் பெற்றுக்கொள்ள தீர்க்கதரிசி வரும்போது உங்காடு மட்டும் பெற்றுக்கொண்டோமா? உங்காடு ஆல்ரெடி இருந்துச்சு. வரங்களை மட்டும் பெற்றுக்கொண்டோமா? ஆல்ரெடி இருந்துச்சு. அதுக்கு மேல என்னன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஒரு பரிபூர்ண வளர்ச்சிக்கு ஏதுவான 7 முத்திரைகள் வெளிப்பாட பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம் சொன்னா இந்த காலத்துல நீங்க ஒரு விருந்தை கொடுத்திருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன். இந்த காலத்துக்கு ஏற்ற ஆவிக்குரிய ஆகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதான் தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? இங்கதான் வாச்சேன். என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அவர் இக்காலத்தில் 7 பதார்த்தங்களை கொண்ட ஒரு முழு விருந்தை நமக்கு வாக்குத்தத்தம் செய்துள்ளார். அப்ப நம்ம விருந்துல இருக்கிறோமா இல்லையா? என்ன ஸ்பிரிச்சுவல் சப்பர்ல இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் நேரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை புசித்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் இந்த 7 சீல்ஸை ரிஜெக்ட் பண்றாங்களோ நெக்லெக்ட் பண்றாங்களோ அவங்க அந்த விருந்துல இல்ல. அடுத்த பாயிண்ட் நான் போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்க்கு போறேன். அடுத்த பாயிண்ட்க்கு போறேன். கவனிங்க. பாருங்க. தீர்க்கதரிசி பிரேயர் பண்றார். லார்ட் ஐ அம் தேங்க்ஃபுல். ஐ அம் வெரி தேங்க்ஃபுல். தேங்க்ஸ் கிவிங் டு யூ. எப்ப சொல்றது இந்த செய்தியை பாருங்க. 65ஆம் மாசம்
11ஆம் தேதி 25ஆம் தேதி 11ஆம் மாசம் 25ஆம் தேதி கொடுக்குறாரு. எதுக்காக சொல்ற பாருங்க, தமிழ் வாசிக்கிறது இதே விஷயம். கர்த்தாவே உமக்கு நன்றி, இயற்கையான ஆகாரத்துக்கு அல்ல அதற்கும் கூட, ஆனால் கர்த்தாவே முக்கியமாக முடிவு காலத்தில் அளிக்கப்பட்டுள்ள இந்த ஆவிக்குள்ளே ஆகாரத்துக்காக உங்க நன்றியுள்ளா இருக்கிறேன். 7 முத்திரைகளின் ஆவிக்குரிய ஆகாரம் திறக்கப்படும் என்று வாக்களிக்கப்பட்டது. அது வித்தியாசமான ஒன்றாயிருக்கும் என்று கூறுவீர்கள் இல்லையா? நீங்கள் ஒரு வார்த்தை கூட்டவோ எடுத்து போடவோ அது ஏற்கனவே அங்கு உள்ளது, மறைக்கப்பட்டுள்ளது, முத்திரைக்கப்பட்டுள்ளது. அதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஆமென் என்று சொல்லுங்கள். ஆமென். அப்ப தீர்க்கதரிசி இங்க 11ஆம் மாசம், இதை குறித்து சின்ன லைன் சொல்றேன். இந்த 11ஆம் மாசத்துல அமெரிக்காவுல ஒரு தேங்க்ஸ் கிவிங் செரமனி நடக்கும். தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் நடக்கும் அமெரிக்காவுல. கவனிக்கிறீங்களா? அமெரிக்காவுல 11ஆம் மாசம் எப்போ? எவ்ரி 11ஆம் மாசம் நவம்பர் மாசத்துல தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல், அப்படின்னா நன்றி செலுத்துற பண்டிகை நடக்கும். நம்ம பொங்கல் நடக்குது இல்லையா? பொங்கல் நடக்குதா இல்லைங்களா? அப்ப என்ன பொங்கல், என்னென்ன பொங்கல் இங்க செய்யறாங்க? பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல், அதுக்கப்புறம் அதுலதான் என்ன பண்ணுவாங்க? பொங்கல் செய்வாங்க. காணும் பொங்கல், சூரியனை பகற்கா பொங்கல், அதுக்கப்புறம் நாம பொங்கல் படைப்பாங்க. இது எதுக்குன்னு சொன்னா அந்த அறுவடைக்காக தேங்க்ஸ் சொல்றதுக்கு இங்க பண்றாங்க. அஞ்ஞானம் அது. ஆனா ரியலா அன்னைக்கு அமெரிக்கர்கள் வந்து பிரிட்டன்ல இருந்து அமெரிக்கால போய் தஞ்சம் புகுந்தாங்க இல்லைங்களா? தஞ்சம் புகுந்து அங்க இருக்கும் போது அவர்கள் என்ன பண்ணாங்க சொன்னா, அவங்க வெற்றி பெற்ற பின்பதாக இங்க ஒரு விருந்தா வச்சாங்க. அவங்க தேங்க்ஸ் கிவிங், தேவனுக்காக நன்றி செலுத்துறாங்க. வருஷம் வருஷம் 11ஆம் மாசம் 3வது 4வது வாரத்துல என்ன பண்ணுவாங்க சொன்னா தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. அது இது எதுக்கு சொன்னா அமெரிக்கா தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி, நாங்கள் மத்த எல்லா தேசங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு இங்க தேவனை எங்களை பிளேஸ் பண்ணதுக்காக நன்றின்னு சொல்லி அமெரிக்கர்கள் செய்வாங்க வருஷம் வருஷம். அப்ப என்ன, ஒரு டர்க்கி, ஒரு கோழி, சிக்கனை சமைப்பாங்க. அங்க இருக்கிற கானை ரெடி பண்ணி ஒரு ஸ்பெஷலா பண்ணி எல்லாரும் வரவழைச்சு என்ன பண்ணுவாங்க சொன்னா சாப்பாடை பரிமாறுவாங்க. அங்க நேச்சுரல் அமெரிக்கன்ஸ் இருக்கு இல்லைங்களா, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அவங்க கூட்டு ஆகாரத்தை போடுவாங்க. போட்டு அவங்க வருஷம் வருஷம் செய்வாங்க. தீர்க்கதரிசி அந்த ஃபெஸ்டிவலை எடுத்து வந்து இங்க பொறுத்துறாரு. என்ன சொல்றாரு? அதான் சொல்றேன், இந்த பின்னணி உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது புரியும். கர்த்தாவே உமக்கு நன்றி, இயற்கையான ஆகாரத்துக்கு அல்ல அதுக்கும் கூட, கர்த்தாவே முக்கியமாக முடிவு காலத்தில் அளிக்கப்பட்டுள்ள ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் இப்படி சொல்றாரு. 7 முத்திரைகள் ஆவிக்குரிய ஆகாரமா இருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு அது கொடுத்துருக்கிறீர். நாங்க தேசத்துல இருக்கிறோம். பரிசுத்த ஆவி நாளுக்கு அளிக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தமா இருக்குது. எங்க 7 சீல்ஸ் ரெவலேஷன். இந்த ஆகாரத்தின் கீழே இங்க ஒரு ஃபீஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நாங்க புசித்து கொண்டிருக்கிறோம். புரிஞ்சுங்க உங்களுக்கு. அடுத்த காரியம் பாருங்க. அடுத்த காரியம், இதுதான் தேவன் என்ன பண்ணாங்க வச்ச விருந்தா இருக்குது. இந்த விருந்துல என்ன பண்றோம் நம்ம இன்னைக்கு? புசித்து கொண்டிருக்கிறோமா இல்லைங்களா? ஏன்னா அதுதான் நமக்கு என்னங்க ஃபுல் ஸ்கொயர் மீலா இருக்குது. அப்படின்னா அதுல 7 வகையான ஆகாரங்கள் இருக்குது. 7 ஃபர்ஸ்ட் சீல் டு 7 சீல் வரைக்கும் எல்லா ரகசியங்களும் அதுக்குள்ள இருக்குது. அதை தான் நம்ம புசிக்கணும். ஒரு பிரீச்சர் அதுதான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரீச்சருக்குள்ள தேவன் இருந்தாருன்னு சொன்னா அதுதான் சபையில போஷிப்பான். அதை ஓட்டிட்டு நாங்க பார்ட் வேர்டை பிரீச் பண்ண மாட்டான். பார்ட் வேர்டு உங்களுக்கு பிரீச் பண்ணா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் growth அந்த அளவுக்கு இருக்காது. நீங்க வளர்ச்சியில சரியா இருக்க மாட்டீங்க. வளர்ச்சியில உங்க கண் சரியா பார்க்காது. ப்ராஃபட்டிக் ஐஸ் உங்களுக்கு வராது. பல்லு சரியா இருக்காது. பேச்சு சரியா இருக்காது. குழந்தைக்கு சரியான ஆகாரத்தை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, ஒரு அனாயிட்டட் பிரீச்சர் வச்சிருந்தான்னு சொன்னா அங்கிருந்து இந்த ஃபுல் 7 சீல்ஸ் ரெவலேஷன் தான் வார வாரம் பிரீச் பண்ணப்படும். வெட்னஸ்டே இதான் பிரீச் பண்ணப்படும். அப்ப இந்த விருந்துக்குள்ள நீங்க ஏத்துக்கொண்டிருக்கீங்களா இல்லையா? பாருங்க. அடுத்த காரியத்துக்குள்ள வாசி, முக்கியமான பயத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இந்த விஷயத்தை வாசிக்கிறேன். திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க. இந்த காலத்துல அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று கூறுகிறோம். இங்குள்ள வார்த்தை உரைக்கிறது. மரித்தோரிலிருந்து எழுந்தார், நேற்று இன்று மாறாதவராய் இருக்கிறார். பாருங்க, கடைசி நாளில் சம்பவிக்கும் என்றும் அதே மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்றும் வாக்குரைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், தமக்கு பின்னால் இருக்கும் சாராளின் இருதயத்தின் சிந்தனைகளை பகுத்தறிந்து ஆபிரகாமிடம் பேசினவர் இயேசு அல்லவா? அப்படின்னா அவர் இந்த நாள்ல வந்திருக்கிறார் என்ற காரியத்தை குறிச்சி தீர்க்கதரிசி பேசிக்கொண்டு வராரு. இப்ப இது கீழே பாருங்க, முக்கியமான விஷயம், முக்கியமான பாட்டு. இதை வச்சுதான் நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ற பாருங்க. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் என்ன? சபையுடன் தலையை ஒன்று சேர்க்க, இணைக்க மணவாட்டியின் கல்யாணம், மணவாட்டியின் அழைப்பு இதன் வழியாகவே வரும். இந்த காலத்துல
மனுஷகுமாரன ஊழியத்துல மணவாட்டியோட அழைப்பு வரும். எதுக்கு? கல்யாண விருந்துக்கு, கல்யாணத்துக்கு மணவாட்டிய தேவன் கூப்பிடுறாருன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. பாருங்க, அப்பொழுது மனுஷகுமாரன் இவ்விருவரையும் ஒன்றாக இணைத்து கீழே இறங்கி மாம்சத்தில் வருவார். மாம்சத்தில் வருவார். சபையை வார்த்தையாக இருக்க வேண்டும். அவர் வார்த்தையாக இருக்கிறார். இவ்விருவரும் ஒன்றாக இணைகின்றனர். அதை செய்வதற்கு மனுஷகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் முதலாம் வருகையில 3 குமாரர்கள் வந்தாரா இல்லையா? முதல்ல என்ன குமாரன்? குமாரத்துவத்துல நம்ம பார்த்தோம். மனுஷகுமாரன், தேவகுமாரன், தாவீதின் குமாரன் இல்லைங்களா? தாவீதின் குமாரன்றது யூதர்களுக்கு வரப்போறது, ராஜா வரப்போறது. மனுஷகுமாரன்றது தேவன் ஒரு மாம்சத்துல வெளிப்படுறது இல்லைங்களா? தேவகுமாரன் தேவன் பரிசுத்த ஆவியா சபைக்காரங்க வெளிப்படுறது. அப்போ முதல் வருகையில ஒரு மனுஷகுமாரன் வந்தார். தான் இயேசு கிறிஸ்து பேசும்போது மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்டார். கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஒரு மனுஷகுமாரன் மாம்சத்துல வந்ததுனால இல்லைங்களா? அப்ப இரண்டாவது சபை காலங்களில் அவர் என்ன மாறினார்? தேவ பரிசுத்த ஆவியா வரும்போது. அப்போ தேவகுமாரனுக்கும் 1000 வருட அரசாட்சியில யூதர்களுக்கு தாவீதின் குமாரனுமா வரதுக்கு முன்னாடி திரும்ப அவர் என்ன வரணும்னு சொல்றது வசனம். வசனம் சொல்றதுல மத்தேயுல வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கால வாசிக்கிறோம். நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள்ல நடக்கும் ஒரு வசனம் சொல்லுது. இன்னொரு இடத்துல மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல நடக்கும் சொல்லப்படும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லியிருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அப்ப மனுஷகுமாரன் இந்த நாட்கள்ல வெளிப்படுகிறார், வருகிறார். மனுஷகுமாரன் வெளிப்படுதல் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு சரீரத்துக்குள்ள வெளிப்படுறது. இன்னொன்னு மனுஷகுமாரோட வருகை காணப்படுறது. புரிஞ்சாங்களா உங்களுக்கு? மனுஷகுமாரோட வருகை அது காணப்படுறது. அப்ப மனுஷகுமாரன் வெளிப்படுறது அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசிக்குள்ள 2000 வருஷமும் இல்லாத அளவுக்கு அற்புத அடையாளங்களும் வார்த்தை உரைக்கப்படுதலும் ஒரு புல்பீட்ல இருக்கும் போது பின்னாடி இருக்கும் போது அங்க ஆப்போசிட்ல இறுதி ரகசியத்தை வெளிப்படுத்துறாரா இல்லையா? இதான் மனுஷகுமாரனுடைய வெளிப்படுதல். தீர்க்கதரிசி சொல்றாரு 62 சொல்றாரு. என்ன சொல்றாரு? பல வருஷங்களா ஒரு மனுஷகுமார் நமக்குள்ள வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் சொல்லி. மனுஷகுமாரோட வருகைக்கும் வெளிப்படுதலுக்கும் டிஃபரெண்ட் இருக்குன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? ரிவீலிங் அண்ட் கமிங் ரெண்டும் டிஃபரெண்டான வேர்ட்ஸ். நான் எடுத்துக்க மெசேஜ் எடுத்துக்கேன் பாருங்க. இங்க பெரிய பிரச்சனை இங்க மெசேஜ்ல இருக்குது. இது வருகை இல்லன்றாங்க. 1963 நடந்தது வருகை இல்லன்றாங்க. அகைன் அந்த சீரியஸ் எடுக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க நல்லா. இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா இங்க இன்னொரு சில क्वेश्चंस நான் ரைஸ் பண்ணி நான் எடுத்து போறேன். நிறைய ஒரு கூட்டம் நடக்குது, ஆட்டுக்குட்டியான மணவாட்டி கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லுது. இன்னொரு கூட்டம் நடக்குது, கல்யாணம் நடக்கலன்னு சொல்லுது. ஆனா நான் திரும்ப இங்க நம்ம பிரிட்ஜ் பண்ணிட்டு வரோம். நாம we are participate in marriage union. கல்யாணத்துல இருக்கிறோம், ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறோம். கல்யாணம் முடிவு கிடையாது. கல்யாணம் இன்னும் நடக்கணும், ஃபியூச்சர் ஈவென்ட் கிடையாது. ஏன் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிங்க நல்லா. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்பவுமே தீர்க்கதரிசி செய்தியா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், எழுத்துல போனீங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அதை சிக்கிக்கொள்வோம். எழுத்துல போனா சிக்கிக்கொள்வோம். கவனிங்க நல்லா. அப்ப என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் என்ன? சபையுடன் தலையை ஒன்றாக சேர்க்க மணவாட்டியின் கல்யாணம், மணவாளின் அழைப்பு இதன் வழியாகவே வரும். மணவாளின் அழைப்பு எது வழியா வரும்? மனுஷகுமாரனுடைய ஊழியத்தின் மூலம் வரும். மனுஷகுமாரனுடைய ஊழியம் ஒண்ணுதான். அதுல மனுஷகுமாரன் வெளிப்படுறது ஒண்ணு இருக்கு, அவரே பிரத்யட்சமா வர்றது ஒண்ணு இருக்கு. புரிஞ்சுக்கணுங்களா? 1962 வரைக்கும் தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து அவர் மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். 1963ல பலமுள்ள தூதனா வந்தார்ல, அத மனுஷகுமாரன் அவர் முழு வேர்டா வந்தார். முழு வார்த்தையா ஒண்ணே வெளிப்படுதல், இன்னொன்னு சொல்லுங்களா? தேசத்தை பேசிட்டு இருக்கிறேன். ஒண்ணு மனுஷகுமாரனுடைய வெளிப்படுதல், ஒரு சரத்துல வெளிப்பட்டார். இன்னும் மனுஷகுமாரனுடைய, அதனாலதான் மத்தேயுவிலும் லூக்காவிலும் சொல்லப்படுது நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய வெளிப்படும் நாட்கள் நடக்கும் சொல்லப்படுது. இன்னொன்னு மனுஷகுமாரனுடைய வருகை நடக்கும் சொல்லப்படுது. ரெண்டும் ஒரே டைம்ல நடக்குது, ஒரே நேரத்துல நடக்குது. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? மனுஷகுமாரனுடைய ஊழியத்துல இருக்கிறோம். மனுஷகுமாரனுடைய வெளிப்படுதல் இல்ல, மனுஷகுமாரனுடைய வருகையில இருக்கிறோம். கரெக்ட்டுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ கவனிங்க நல்லா. அடுத்தது பாருங்க, அடுத்த கீழே முக்கியமான விஷயம். மனுஷகுமாரனுடைய வெளிப்படும் நாட்கள்ல நடக்கும். சபையுடன் தலையை ஒன்றாய் இணைக்க. தலைனா யாருங்க? தலை யாரு? கிறிஸ்து வரணுமா இல்லையா? அப்போ சபை என்ன இருக்குது?
சபை மனவாட்டி சரீரமா இருக்குதுங்க. தலையின் போது கிறிஸ்து அது ஒன்று இணையணும். அப்படின்னா பாடி கார்போரியல் பாடியில கிடையாது. கார்போரியல் என்னங்க? சரீரம். கிறிஸ்து தியாஃபனியா மாறல, மரித்து உயிரோட எழும்போது அவருக்கு சரீரம் கிடைச்சா இல்லையா? மகிழ்வடைந்த சரீரம் அந்த சரீரத்துல கிடையாது. மனவாட்டி வார்த்தை பல பல உலகம் முழுசு இருக்கிற எல்லாம் சேரும் போதுதான் ஒரு சரீரம் இல்லையா? அந்த சரீரத்துக்கான வேர்ட் ஃபார்ம் தலைக்கல் வரணும். அந்த தலைக்கல்லும் மனவாட்டி ஒன்றிலே இருந்தா திருமணம். கரெக்டுங்களா? திருமணம் என்னங்க? ஸ்பிரிச்சுவலி மேரேஜ் என்ன அர்த்தம்? மேரேஜ் என்ன அர்த்தம்? ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய விதத்துல பொறுத்த தெரியலீங்களா உங்களுக்கு? இது தெரியாம தான் நிறைய பேர் திருமணம் ஆகலன்றாங்க, திருமணம் ஆச்சுன்றாங்க. காரணம் என்னன்னா ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய காரியங்களை குறியீடுகளை புரிந்து கொள்றதுக்கு ஆகல. தேவன் வந்து என்னங்க மேரேஜ்ன்றாரு, தன்னோட மனவாட்டிய சபையை மனவாட்டின்றாரு, வெள்ளை குதிரைன்றாரு. இதெல்லாம் குறியீடுகள் தானங்க, இதெல்லாம் சிம்பிள்ஸ் தானங்க. அப்ப அந்த சிம்பலுக்கு பின்னாடி இருக்கிற ரியாலிட்டிக்கு அவங்களுக்கு தெரியாதனால தான் இந்த திருமணம்ன்ற விஷயத்தையும் எழுத்து பிடிச்சிட்டு போறாங்க. அநேக பேர் எப்படி பிடிச்சிட்டு போறாங்க? எழுத்த பிடிச்சிட்டு போறாங்க. தவறு. மோனி நல்லா என்ன அர்த்தம்ன்றதை நாங்க சொல்ல பாருங்க. இங்க மேரேஜ் அப்படின்றது என்ன இருக்குன்னு சொன்னா, வார்த்தை அப்படின்னு சொன்னா கணவனும் மனைவியும் ஒன்றாய் இணையிறது. ஒரு இருமணம் என்ன வருது? ஒரு மனமா மாறுது. ரெண்டு பேரும் வெவ்வேறு ஐடியாஸ்ல ஒரு மனமா மாறுது. எப்படி ஒரு மனமா மாறுதுன்னு சொன்னா, ஒரு மேரேஜ் யூனியன் கீழே ஐக்கியத்தின் வாக்குரைத்தலின் மூலமா தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீக் சொன்னேன், திருமணத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன போவோம்? அழைப்பு போவோம். போமா இல்லையா? நான் லாஸ்ட் வீக் சொன்னோம், அழைப்பு போவோம். அதுக்கப்புறம் திருமண நிகழ்ச்சிக்குள்ள வருவாங்க. நிகழ்ச்சிக்கு நடந்து திருமண வாக்கு நடக்கும். அதுக்கப்புறம் பெயர் சூட்டுதல், அதாவது மணவாளனுடைய பெயரை மணவாட்டி பெற்றுக்கொள்றது. கரெக்டுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுங்க? திருமண அழைப்பு போகுது. அதுக்கப்புறம் திருமண நிகழ்ச்சிக்கு வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் சரி கல்யாணம் பண்ணி போற ரெண்டு பேரும் பரிசுத்தவான்களுக்கு முன்னதாக என்ன பண்ணுவாங்க? திருமண வாக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் யூனியன் நடக்கும். அதுக்கப்புறம் பேர் பரிமாற்றம். இன்னிலிருந்து உன் பேர் அப்படின்னு சொல்லி மாத்துவாங்க. இன்றிலிருந்து உன்னுடைய பேர் அப்படின்னு சொல்லி பேரை கணவனுடைய பேரை உள்ள சேர்த்துவாங்க. இதுதான் கல்யாணம் நடக்கிற விஷயம். இப்போ இங்க அது ஸ்பிரிச்சுவலி நடக்குது. ஸ்பிரிச்சுவலி நடக்குதா இல்லையா? இந்த காலத்துல ஏன்னா கல்யாணத்துக்கு யார் வரணும்? மணவாளன் மணவாட்டி ரெண்டு பேரும் வரணும். மணவாட்டி 6 சபைக்காரங்களா உருவாயிருக்கிறார். 7 சபைக்காரர் வரும்போது மணவாட்டி ஒரு சரீரமா அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் வந்திருக்கிறார். ஒரு சபை காலத்திலேயே மணவாட்டி ஆதி பெந்தகோஸ்துல குழந்தையா பெண்ணா பிறந்துச்சு. சபை பிறந்து அப்படி வளரும் போது ஒரு முழு வளர்ச்சி அடைந்த ஒரு பெண்ணா கன்னிகையா சபை இருக்கும்போது மதவாளன் என்ன பண்றாரு? பலமுள்ள தூதனா வேர்ட் ஃபார்ம்ல வந்திருக்கிறார். இப்போ இணைப்பு என்ன இருக்குது? நடந்து கொண்டிருக்கிறது. மேரேஜ் நிகழ்ச்சியில மேரேஜ் செரமனில இருக்கிறோம். 1960 இருந்து செரமனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேரேஜ் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இணைப்பு நடந்து கொண்டே இருக்குது. இணைப்புக்குள்ள இணைப்பு முடிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன் இணைப்பு முடிஞ்சு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, இன்னும் ஒரு கிறிஸ்துவின் சரீரம் முழுமை அடைஞ்சிச்சா? கேட்க புரியுதா உங்களுக்கு? ஏங்க கிறிஸ்துவின் சரீரம்ன்றது என்னங்க? மனவாட்டி ஓகே. கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்றது எதை சொல்றோம்? பல அங்கத்தினர்கள் அடங்கிய ஒரு கூட்டம். கரெக்டுங்களா? அதான சபை. அப்ப அது அந்த கூட்டத்தை தான் மனவாட்டின்னு சொல்லி தேவன் அழைக்கிறார். அப்ப அந்த கூட்டம் எல்லாம் முழுசா இங்க வந்துச்சுன்னு சொன்னா இன்னும் வரல. இன்னும் கடைசி ஆடு எங்கோ இணைக்கப்பட வேண்டியதா இருக்குது. ஒண்ணு. இரண்டாவது, மணவாளன் வார்த்தையா இருக்கிற வார்த்தை பரிபூர்ணமா இணைக்கப்பட்டுச்சுன்னா இல்ல, இணைப்பு நடந்து கொண்டிருக்குது. 7 சீல்ஸ் ரெவலேஷன் நம்மளோட கூட இணைப்பு நடந்து கொண்டிருக்கும் போது மணவாட்டி மணவாளுடைய பேரை தரித்து கொண்டு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த மேரேஜ் யூனியன் முடியுது. அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து இண்டிவிஜுவலி நம்ம கார்போரியல் பாடி அப்படின்னா நமக்கு ஒரு தியாபினி பெற்றுக்கொள்வோமா இல்லையா? நமக்கு ஒரு தியாபினி இருக்கா? இந்த சரீரம் இருக்குது, இதுக்குள்ள ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா நமக்கு வைக்கப்பட்ட தியாபினிக்குள்ள போகும்போது அதுதான் குளோரிஃபைடு கண்டிஷன், மகிமை அடைந்த நிலை. 3 சரீரங்கள் இருக்குது. தீர்க்கதரிசி சொல்றார். ஒண்ணு மாம்சமான சரீரம், இரண்டாவது தியாபினி, மூன்றாவது மகிமை அடைந்த சரீரம், மகிமையின் சரீரம் இல்லையா? அதான் பவுல் சொல்றார், வானவர் மேனி உண்டு இல்லீங்களா? வெவ்வேறு மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உண்டு, வானவர்கள் மேனிகள் உண்டு. அப்படி சொன்னா பூமிக்கு தேவன் இந்த ஆத்மாவை ரட்சிப்பின் மீட்புக்கு வேலைக்காக இந்த ஆத்மாவை இந்த சரீரத்துக்குள்ள வைத்திருக்கிறார். 16 மூலக்கூறுகள் அடங்கிய சரீரம். சயின்ஸ் சொல்லலாம் 27 சொல்றது 16 அப்படின்ற தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த சரீரம் ஒரு நாள்ல ரட்சிப்பின் மீட்பின் வேலை முடியும் போது இது டெசல் ஆகும். எந்த பூமியில் வந்துச்சோ அது போயிடும். இன்னொரு சரீரம் நமக்கு அதர் டைமென்ஷன்ல 6th டைமென்ஷன்ல நமக்கான தியாபினி வேர்ட் ஃபார்ம் தியோஸ் அப்படின்னா
தேவ சாயலான அந்த சரீரம் இருக்கும். இந்த ஆத்மா மீட்கப்பட்ட பின்பதாக அந்த சரீரம் மீட்கப்படும். நம்ம அதுக்குள்ள போய் சேருவோம். சேர்ற அது தனியா இருக்குது இல்லையா, அதுதான் வந்து தியாபினி சரீரம். நம்ம ஆத்மாவோட இணைக்கப்படும் போது அது மகிமையின் சரீரமா மாறும், மகிமை அடையும். மகிமை என்னங்க? அதுக்கான ஸ்தானத்துக்கு வருது. மகிமை கொடுக்குறேன்ற இல்லையா, அந்த ஸ்தானத்தை கொடுக்குறது. அதுதான் வந்து மணவாளனுடைய ஸ்தானம் மணவாட்டி கொடுக்கப்படுறது. கரெக்டா? அப்ப நம்ம ஒரு சரத்தை பெற்றுக்கொள்ளும் போது, நம்ம 6th டைமென்ஷனுக்கு போகும்போது அவருக்கு ஒரு சரீரம் இருக்குதா இல்லையா? கிறிஸ்துவின் சர்வ சிங்காசனத்துல இன்னைக்கு இருக்குது. கிறிஸ்து பெற்றுக்கொண்டாரா இல்லைங்களா ஒரு சரீரம்? அவரை தொட்டு பார்த்தாங்களா இல்லையா? அந்த சரீரம் எங்க இருக்குது? இப்போ சிங்காசனத்துல இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஆனா 63ல எப்படி வந்தார்? வேர்ட் ஃபார்ம்ல. கிறிஸ்து எப்படி இருக்கார்? வார்த்தையா இருக்கிறார். வார்த்தையில வந்திருக்கிறார். வார்த்தை என்னும் தியாபினி. தியாபினா தேவ சாயல். அது முழு வார்த்தையா தேவனோட சிந்தனை முழு வார்த்தை மீட்பின் திட்டமா இறங்கி வந்திருக்கிறார். நான் பேட்டர்ன் ஒன்னு சின்ன சின்ன காரியமா சொல்றேன் பாருங்க. இப்போ அதேதான் திரும்ப சொல்றேன் பாருங்க. இப்போ மேரேஜ்ன்றது மணவாட்டி வார்த்தையா மாறணும். ஏன்னா வார்த்தையா மாறணும் ஒரு மணவாட்டிக்கு தான் வார்த்தை மணவாளன். கரெக்ட்டுங்களா? வார்த்தை மணவாட்டி, வார்த்தை மணவாளன். அப்ப வார்த்தை மணவாட்டியா மாறணும்னா வார்த்தை அவளுக்குள்ள வந்து என்ன பண்ணுங்க? முழு வார்த்தை சேரணும். கரெக்ட்டுங்களா? மணவாளன் என்னவா இருக்கிறாரோ அது வரணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த வார்த்தை என்ன ஆகும்? சரீரமும் தலையும் ஒன்றாய் இணையும். புரிஞ்சுங்க பாருங்க. அவர் சபை அப்பொழுது மனுஷகுமாரன் இவ்விருவரையும் ஒன்றாய் இணைக்க கீழே இறங்கி மாம்சத்தில் வருவார். இது எப்படிங்க? மனுஷகுமாரன் வருவார். இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இது என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் இவ்விருவரையும், யாரை இருவரையும்? நான் மேல வாசிக்கிறேன், திரும்ப இது புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு எல்லாரும் இங்க பாருங்க. பெஸ்ட் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. சபையுடன் தலையை ஒன்றிணைக்க. சபை யாரு? சபை நம்பும். சபையுடன் தலை யாரு? கிறிஸ்துன்னு சொல்றோம். அதான் மேகத்துல வந்தார் இல்லையா தலை. அந்த தலையினால தான் சரீரம் வழிநடத்தப்படும். அந்த தலை தான் முழு வார்த்தை. கரெக்டா? புரிஞ்சவங்களுக்கு பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன். இணைக்க மணவாட்டியின் கல்யாணம், மணவாளையின் அழைப்பு இதன் வழியாகவே வரும். கரெக்டுங்களா? பாருங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் இவ்விருவரையும் ஒன்றாய் இணைக்க. என்னங்க அது? மூணாவது நபரை சொல்ற, ரெண்டாவது நபரை சொல்றீங்க. புரியலையா உங்களுக்கு? திரும்ப சொல்லட்டுமா? மணவாட்டியையும் மணவாளனை நீக்க மனுஷகுமாரன் ஒருவராம். புரிச்சாங்க? இங்க ரெண்டு பேர் காணப்படுறாங்க. ரெண்டு காரியங்கள் காணப்படுது. இங்க மணவாட்டியுடைய சபைங்க, மணவாளன்றது கிறிஸ்துங்க. மனுஷகுமாரன் வந்து இங்க ரெண்டு பேரும் சேர்ப்பாங்க. இது என்ன? இது தீர்க்கதரிசி எவ்வளவு தெளிவா பரிசுத்தமா பேசுறாரு பாருங்க. அப்போ திருத்துவத்தி மூன்றாம் நபரா? டினாமினேஷன் சொல்றத இரண்டாவது நபர் வராரா? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. தேவன் என்ன பண்றாரு சொன்னா, முழு வார்த்தையை மேகத்துல வந்தாரா இல்லையா? வார்த்தை தானே. அவர் தானே நம்முடைய மணவாளன். கரெக்டுங்களா? அவர் நம்முடைய மணவாளன். ஒட்டுமொத்த சரீரத்துக்கு அவர் தான் தலை, அவர் தான் மணவாளன். கிறிஸ்து தான் யாராவது மணவாளன் இல்லைங்களா? அவர் பாருங்க, மனுஷகுமாரன் இவரே ஒன்றிணைக்க கீழே இறங்கி மாம்ச சரத்தில் வருவா. எது? பிரதர் பேனமுக்குள்ள வந்தார். அவர் இந்த அங்கிருந்த வார்த்தை இணைக்கிறது. தீர்க்கதரிசிக்குள்ள 7 முத்திரைகள் வைக்கப்பட்டுச்சா இல்லையாங்க? புரிஞ்சுக்கலாங்களா? 7 முத்திரைகள் வைக்கப்பட்டுச்சு. அந்த சரீரத்துக்குள்ள அவர் வந்தார். பிரதர் பேனம் கிடையாது. மணவாளன் பிரதர் பேனமா? இல்ல. அவருக்குள்ள மனுஷகுமாரன் வந்தார். மணவாளன்ன்றது என்னன்னா அவருக்குள்ள சில வார்த்தை, அந்த வார்த்தைய இந்த மணவாட்டியோட இணைக்கிறதுக்கு மனுஷகுமாரன் வந்தார். புரிஞ்சா இல்லைங்களா? டினாமினேஷன் நம்ம மெசேஜ்ல வருகை விசுவாசிக்காதவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த விஷயத்தை படிச்சீங்கன்னா முழு குழப்பத்துக்குள்ள போயிடுவீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? மத்திய ஆகாயத்துலதான் அவரை பாப்பா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, அவர் சரத்துல வருவாருன்னு சொல்லிட்டு ராங், ரொம்ப ராங்கா புரிஞ்சுக்கிறது. பேட்டர்ன்ல பாருங்க கரெக்டா. நான் வருகை எடுக்க போறேன், திரும்ப எடுக்க போறேன், இந்த டீட்டெயில் எடுக்க போறேன். கவனிங்க நல்லா. இவரும் ஒன்றாக இணைக்கின்றனர். யாரு? யார் இணைக்கிறது? மனுஷகுமாரன் மணவாளனையும் மணவாட்டி இணைக்கிறாரா? என்னப்பா இது? மனுஷகுமாரனையும் மணவாளையும் ஒன்னதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? வேறையா? மனுஷகுமாரன் மணவாளன் வேறையா? புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இரண்டாவது நபர் திருத்துவத்தின் இரண்டாவது நபர் அவரு இல்ல இயேசு கிறிஸ்துன்ற சரீரமா? கவனிங்க நல்லா. அதை செய்வதற்கு மனுஷகுமாரன் வார்த்தையா இருக்கிறார். மனுஷகுமாரன் வார்த்தையா இருக்கிறார். இருவரும் ஒன்றாக இணைகின்றனர். அதை செய்வதற்கு மனுஷகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். மாம்சத்தில்
சபை காலங்கள்ல ஒரு தேவகுமாரன் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆயரோட சாட்சியில தாவீதின் குமாரன் சென்டர்ல திரும்ப ஒரு சரீரத்தை எடுத்துன்னு வரணும். சரீரத்தை எடுத்துன்னு வரணும். ஒரு ஊழியர் மனுஷனோட ஊழியர் இருக்குது. புரிதுங்களா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து நமது மத்தியில் மாம்ச சரீரத்தில் இறங்கி வந்து அவருடைய வார்த்தையை மிகவும் தத்துரூபமாக்குவார். தத்துரூபம் சொன்னா ஆதி வேதவசல என்னென்ன காரியத்தை செஞ்சாரோ அதை தத்துரூபமா பண்ணுவார். ஒரு சரீரத்துக்குள்ள பண்ணுவார். பண்ணிருக்காரா இல்லையா? பண்ணாரா இல்லைங்க? அவரை குறிச்சு பேசுறாரு தீர்க்கதரிசி. அவருக்குள்ள இடத்த மினிஷ குறிச்சு பேசுறார். வேர்ட கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய வார்த்தை நிறுத்த அவர் மனவாட்டியும் அது அந்த வார்த்தை அந்த மனுஷகுமாரன் மனவாட்டியையும் அவரையும் ஒன்றாக இணைக்கும். அதன் பிறகு கல்யாண விருந்துக்கு அவள் செல்வாள். ஆமென். அவள் ஏற்கனவே இணைக்கப்பட்டு விட்டார். இந்த பாயிண்டை எடுத்துக்கணும்னா இந்த அநேக நபர்கள் என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு அப்படின்றாங்க. தப்பு. கல்யாணம்னா என்ன ஸ்பிரிச்சுவலி கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் சொன்னாங்க ஒரு மணமகனும் வாக்குத்தத்தின் வாக்கின்படியும் இணையிறது. இணைப்பு முழுசா முடிஞ்சா முடியல. தீர்க்கதரிசி ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயத்த சொல்றார். விசுவாசத்தை பேசுறமா இல்லையா? கிறிஸ்து இன்னும் அடைந்தாயிற்று அப்படின்னு சொல்லி நான் போகணும்னு சொல்றாரு இல்லையா? அந்த பேட்டர்ன்ல சொல்றாரு. 63 அவர் வந்திருக்கிறார். இணைப்பு நடந்து கொண்டிருக்கு. ஸ்டில் இணைப்பு போய் கொண்டிருக்கிறது. வெறும் வார்த்தை எடுத்து தீர்க்கதரிசிக்கு சொல்லிட்டார் அப்படின்றது ராங். இன்னைக்கும் மீட்கப்பட வேண்டிய இல்ல ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டிய கடைசி மனவாட்டிக்காக என்ன பண்றோம்? மனவாட்டின்னு சொல்றாரு. மனவாட்டியின் பாகத்துக்காக மனவாட்டி அநேக பேர் இது ராங்க பாருங்க. வார்த்தையில சின்ன சின்ன வார்த்தைகள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மனவாட்டிகள் கிடையாது. புரிஞ்சா உங்களுக்கு? ஏன் மனவாட்டிகள் கிடையாது? என்னங்க மனவாட்டிகள் ஏன் கிடையாது? மனவாட்டிகள் அப்படின்னா என்ன? மனவாட்டினா என்ன? மனவாட்டிகள் கிடையாது. ஏன்னா மனவாட்டின்றது ஒண்ணு. அந்த ஒரு பெண் சரீரம் தான் அதுதாங்க. அதுக்குள்ள அநேக நபர்கள் சேரும்போது தனியா நீங்க மனவாட்டின்னு சொல்லக்கூடாது. தனியா நான் மனவாட்டி கிடையாது. மனவாட்டின் பாகமா இருக்கணும்னு தான் சொல்லணும். அந்த டேர்ம் அந்த வேர்டை கரெக்டா யூஸ் பண்ணணும். நான் மனவாட்டின் பாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தேவன் தனித்தனியா மனவாட்டிகளை திரும்ப செய்ய வரல. மனவாட்டிய அப்படின்னா அது மனவாட்டின்றது நீங்க கண்ணு, நீங்க காலு, நீ அந்த மனவாட்டியுடைய தலை, சரி பாதம், கைகள், கால்கள் இதெல்லாம் சேரும்போதுதான் ஒரு அங்கம். அந்த மனவாட்டி. அந்த ஒரு மனவாட்டிய அவர் திருமணம் செய்து கொள்ள வந்திருக்கிறார். அப்போ மனவாட்டியுடைய பாவம் இன்னும் முழுமை அடையில. ஸ்பிரிச்சுவலி அது முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக தீர்க்கதரிசி சொல்றார். அவர் வந்துட்டாரு, நம்ம மேரேஜ் யூனியன்ல இருக்கிறோம் அப்படின்றதுக்காக சொல்றார். புரிஞ்சா உங்களுக்கு? இன்னைக்கு இணைப்புல என்ன பண்றோம்? இன்னும் ஸ்டில் இணைப்புல இருக்கிறோம். மனவாட்டி இணைக்கப்பட்ட முடிஞ்ச உடனே என்ன சொன்னா பேரை தரித்துக் கொள்ளும். மனவாளோட பேரை தரித்துக் கொள்றதுன்னு சொன்னா அதிகாரத்தை என்ன பண்ணும்? பிரயோகிக்க வேண்டியதா இருக்கு. பாருங்க, அது கீழே பாருங்க. நான் இந்த காரியத்தை முடிக்கிறேன் பாருங்க. அதன் பிறகு நமது மத்தியில் இறங்கி வந்து அவருடைய வார்த்தையை தத்துரூபமாக்கிறார். அதன் பிறகு கல்யாண விருந்துக்கு செல்வார். ஆமென். அவளை ஏற்கனவே இணைக்கப்பட்டு விட்டால் பாருங்கள், கல்யாண விருந்துக்கு செல்கிறோம், கல்யாணத்துக்கு அல்ல. பாருங்க, நீங்கள் பலவான்களின் மாம்சத்தை பட்சியுங்கள். ஏனெனில் ஆட்டுக்குடி ஒரு கல்யாணம் வந்தது. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது கல்யாண விருந்துக்கு செல்லுதல். வார்த்தை அந்த நபருடன் இணையும் போது இருவரும் ஒன்றாகி விடுகின்றனர். இதுதான் கல்யாணம்ன்றது. கல்யாணம் என்னங்க? கல்யாணம் என்னங்க? வார்த்தை இந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையும் நீங்களும் ஒன்றாயிட்டு அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வெளிப்படும் போது அதான் இணைக்கப்பட்டிருக்கு அர்த்தம். அப்ப இண்டிவிஜுவலா நீங்க வார்த்தையோட கல்யாணம் ஆயிருக்குதா உங்களுக்கு? சொல்ல முடியுமா உங்களால? சொல்லுங்களேன். அப்போ இண்டிவிஜுவலா கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு கூட்ட ஜனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜனம் இருக்குது. ஒருத்தரோட கூட தேவன் இண்டிவிஜுவலா வார்த்தை கனெக்ட் ஆகும் போது அவங்க என்ன பண்றாங்க? இண்டிவிஜுவலா அந்த வார்த்தையை திருமணம் பண்ணிருக்கேன். நான் சொல்றேன், இண்டிவிஜுவலா வார்த்தை எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள கிரியைகளை நடப்பிக்குது. அப்ப இந்த மாதிரி இந்த காலத்துல இருக்கிற எல்லாரோட அந்த வார்த்தை இணையும் போது, இன்னைக்கு வெளிப்பட்ட 76 ரெவலேஷன் இணையும் போது என்ன சொன்னா மேரேஜ் யூனியன் முடியுதுன்னு அர்த்தம். மேரேஜ்ன்றது வார்த்தையும் ஒரு நபரும் வார்த்தை இணையும் போது வார்த்தையின் மனவாட்டியுடைய ஒரு அங்காது. புரிஞ்சா உங்களுக்கு? நீங்களாம் வார்த்தையின் அந்த மனவாட்டியோட ஒரு பாகமா? நீங்க கண்ணா இருக்கிறீங்க, நீங்க காலா இருக்கிறீங்க, நீங்க ஒரு சரீரத்தில் ஒரு பங்கமா இருக்கிறீங்க. நீங்க வார்த்தையோட இணைக்கப்படும் போது சரீரத்துல பாகமா இருப்பீங்க. இன்னைக்கும் மனவாட்டியுடைய ஒரு பாவம் இருக்குது. அதுக்காக தான் என்ன பண்ண மினிஸ்ட்ரி நடந்து கொண்டு இருக்குது இன்னைக்கு. புரிச்சுங்களா உங்களுக்கு? அப்ப இது நடந்த பின்பதாக, இணைக்கப்பட்ட பின்பதாக எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். பாடி சேஞ்சிங்னா அதுதான் பாடி சேஞ்சிங்க கொடுத்து
எடுத்து மத்திய ஆகாயத்துக்கு விருந்துக்கு போவோம். மத்திய ஆகாயம் கிடையாது, அதர் டைமென்ஷன், புரிஞ்சுக்கோங்க நல்லா. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது கல்யாண விருந்துக்கு செல்வது. வார்த்தை அந்த நபருடைய இணையும் போது இருவரும் ஒன்றாகி விடுகின்றனர். அது என்ன செய்கிறது? அப்போது என்ன செய்கிறது? மனுஷகுமாரனை மறுபடியும் வெளிப்படுத்துகிறது. நான் சொன்னா உங்களுக்குள்ள வார்த்தை, நீ வார்த்தையோட இணைக்கப்படி சொன்னா மனுஷகுமாரன் உங்களுக்குள்ள எனக்கு வெளிப்படுவார். தேர்ட் புல் மூலமா அதான் உங்களுக்கு வார்த்தை வந்திருக்கிறாரா? இப்போ எதுக்கு வந்தார்? எதுக்கு வந்தாரு? திருமண நிகழ்ச்சிக்கு வந்தார். அவர்தான் மணவாளன், நம்மளுடைய மணவாளன். நிறைய பேர் சொல்ற மாதிரி இது வந்து டேர்ம்ல வெளிப்பாட்டுல புரிந்து கொள்ள வேண்டிய பாகம், எழுத்துல புரிஞ்சுட்டு போறாங்க நிறைய பேர். புரிஞ்சுங்களா? எழுத்து கிடையாது. எழுத்து எப்பொழுதுமே கொள்ளும், ஆவிதா உயிர்ப்பிக்கும். பேட்டர்னை பாருங்க, பிளான பாருங்க. அப்போ இன்னைக்கு இணைக்கப்படும் போது நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம அவரை புசித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள்ல பிசிக்கலி நம்ம அவரை சரீரத்துல இண்டிவிஜுவலா பார்ப்போம். இண்டிவிஜுவலா சரத்துல அவர் பார்ப்போம். நம்ம மறுபடியும் அடைஞ்ச பின்பதான் பார்ப்போம். மத்திய ஆகாயத்துல அந்த விருந்து இருக்கும். லிட்டரலா அந்த நேரத்துல பூமியில ஒரு விருந்து இருக்கும். அதான் தேர்ட் வேர்ல்டு வார் டைம்ல இருக்கும். நான் இதுலயே டைம் முடிச்சிருச்சு உங்களுக்கு. நான் நெக்ஸ்ட் அந்த விருந்து பயங்கரமா இருக்கும். தேர்ட் வேர்ல்டு வார் பத்தி நான் எடுக்க போறேன். இந்த இடத்துல இது எதுக்கு பேட்டர்னா தேவன் அந்த விருந்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீக் எடுக்க போறேன். பாருங்க, கீழே பாருங்க. இப்போ மனுஷகுமாரனை வெளிப்படுத்துகிறது. அவர் வார்த்தையா இருக்கிறார், சபையும் அதையே செய்கிறது. பாருங்க, இப்போ கடைசியா சொல்றாரு பாருங்க. கடைசி இந்த பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடியும். தீர்க்கதரிசி இப்ப முடிக்க போகும் சமயத்தில் இதை கூற முயல்கிறேன். மகத்தான கட்டளைகளை எப்படி அவர்களால் எப்படி நிறைவேற்ற முடியும்? அவர்கள் மரித்தவர்களாயும் உள்ளனர் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த விஞ்ஞான காலத்தில் அவைகள் எல்லாம் மரிக்க தேவன் அனுமதித்தார். இதற்காக செய்தார். 7 முத்திரையை ரகசியத்தை ஸ்தாபனம் அல்லாத மனவாட்டிக்கு திறந்து கொடுப்பதற்காக. தீர்க்கதரிசி சொல்றார் 7 முத்திரைகள் கிறிஸ்துவா இருக்கிறார். படிச்சீங்களா? அவரே அந்த முத்திரைகளா இருக்கிறார். 7 முத்திரைகள் அவரே அந்த முத்திரைகளா இருக்கிறார். ஏன்னா 7 முத்திரைகளை கொண்டு வந்தது 7 காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட 7 ஆவிகள் நம்ம பார்த்திருக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்றாங்க? அது பரலோக தூதர்ன்றாங்க, அது ராங். அதே போல 7 சபைக்கால தூதர்களுடைய தியோபனின்றாங்க, அது ராங். நம்ம பேசியிருக்கோம், நம்ம பார்த்திருக்கிறோம். அது தேவனுடைய 7 ஆவிகளா இருக்குது. அந்த ஆவிகள் தான் நாங்க தீர்க்கதரிசிக்குள்ள, அதுதான் தேவனுடைய 7 ஆவிகள். தேவனுக்கு 7 ஆவிகள் இருக்குதா? நான் கேட்கிறேன், தேவனுக்கு 7 ஆவிகள் இருக்குதாங்க? ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஆவி. ஒரே ஆவி தானே? இப்ப 7 ஆவிகள் சொல்றாரு. தேவனுடைய 7 ஆவிகளும் தேவனுடைய வெளிப்பட்ட 4 அதிகாரம் சொல்லுது. 7 ஆவிகளாகிய தேவனுடைய 7 அக்கினி தீபங்கள் சொல்லப்படும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த 7 ஆவிகள் என்ன அர்த்தம்? ஒரு சபை காலத்திலயும் 7 ஆவிகள் தேவன் என்ன பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதலன் கேட்க கடவுள் சொல்லப்படுது. 7 ஆவிகள் சொல்லப்படுதா இல்லையா? வெளிப்படுத்த 4 வாசிங்களேன். அந்த காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம இதை பார்த்தோம். எதை பார்த்தோம் பாருங்க, நான் முடிக்கிறேன். ஒன்று வாசிக்கிறேன் பாருங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னோட பேச கேட்டேன். நான் சத்தமானது இங்கே ஏறி வாய்களுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய ஒரு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கலுக்கும் பதுவராகத்தும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அது கீழே முக்கியமான பயன் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிகளும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. 7 ஆவிகள், 7 அக்கினி தீபங்கள் தேவனுடைய 7 ஆவிகள் என்றார். அப்ப அந்த 7 ஆவிகள்ன்றது 7 ஆவிகள் கிடையாது. எலியாவி, தேவன் எலியாவி இதனால் வாக்குரைத்திருக்கிறார். எலியாவினா எலியாவியாது என்னங்க? கரெக்டுங்களா? எலியாவினா எலியா ஆத்மாவை குறித்து சொல்லப்படல. எலியாவுக்குள்ள தேவன் தன் பரிசுத்தாவி அனுப்பும் போது, அந்த ஆவி அனுப்பும்போது ஒரு ஊழியத்தை செஞ்சார் இல்லையா? ஒரு ஊழியத்துக்காக அந்த ஆவி அனுப்பப்பட்டுச்சு இல்லையா? அப்படிங்களா? அப்ப அந்த அதே பரிசுத்தாவிய அந்த வேலைக்காக இந்த காலத்தை திரும்ப அனுப்புறதுதான் எலியாவுடைய ஆவின்றது. புரியுதா உங்களுக்கு? எலியாவுடைய ஆத்மாவை புரிஞ்சு, எலியாவை வந்துட்டாரு புரிஞ்சு கூடாது. எலியாவோட வேலை முடிஞ்சிச்சு. எலியாவுக்குள்ள தேவன் தன் வைத்த அபிஷேகத்தை ஒரு வேலைக்காக அபிஷேகித்தார் இல்லையா? அதே அபிஷேகம் யோவான் ஸ்நானனுக்குள்ள வந்து அந்த வேலையை செஞ்சுச்சு இல்லையா? அதேதான் இந்த கால செய்தியாளருக்குள்ள வந்துச்சு. அப்ப அது தேவனுடைய ஆவிதான். ஆனா எலியாவுக்குள்ள முதன்முதல தேவன் செஞ்சதுனால அது எலியாவுடைய ஆவின்னு சொல்லப்படுது.
அதே போல தேவனுக்கு 7 ஆவி இருக்குதானா? 7 ஆவி இல்ல, ஒரே ஆவிதான். தேவன் ஒரு காலத்துக்கு எபேசு சபை காலத்துக்கு கொடுக்கப்படுற அபிஷேகம், ஒரு வேலையை ஒரு மினிஸ்ட்ரியை செஞ்சு மினிஸ்ட்ரி தான் அது. அதே போல இன்னைக்கு 7 ஆவிகளும், இந்த 7 சபை கால 7 மேகத்துல வந்த 7 ஆவிகள், அது முழுமை. ஒரு சபை காலத்துல பார்ட், ஆனா இந்த காலத்துக்கு வரும்போது முழுமை. அதுதான் மேகத்தை தோன்ற செஞ்சு கிறிஸ்துவின் தலை அதுதான். கரெக்டுங்களா? திருவேசி என்ன சொல்றாரு? மேகத்தை குறிச்சு என்ன சொல்றாரு? அது யாரும் உண்டாக்கப்பட்ட மேகன்றாரு? அந்த 7 தூதர்கள் உண்டாக்கப்பட்ட மேகன்றாரா? நம்ம செய்தி நாம பார்த்திருக்கிறோம். அது கிறிஸ்துவே. 1963ல this is the sunrise, இது சூரிய உதயம் செய்தியில சொல்றாரு. அது பார்க்க வேண்டிய விதத்துல நீ பாத்தீங்க சொன்னா அது கிறிஸ்து பாருங்க அப்படின்றாரு. மீன்ஸ் என்ன அர்த்தம்னு சொன்னா, மேகத்துல வந்தது வேர்ட் ஃபார்ம்ல கிறிஸ்து, வேர்ட் ஃபார்ம்ல அவரே தியாஃபினில வந்தார். தியாஃபினியா புரிஞ்சுக்கணும். தியாஃபினியை குறிச்சு நம்ம செய்தி கொடுத்திருக்கிறோம். தேவன் தன் தோற்றத்தை மாத்திக்கொண்டே வரார். தேவனுடைய சாயல் அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்க, முடிக்கிற மாதிரி கடைசியா 7 முத்திரையின் ரகசியத்தை ஸ்தாபனம் பண்ணாத மனவாட்டிக்கு கொடுப்பதற்காக ஸ்தாபனங்கள் தன் போதனை முற்றிலுமாக விரோதமாக உள்ள 7 முத்திரையின் ரகசியத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது கீழே முக்கியமான பாயிண்ட சொல்றாரு. அவர்கள் பழைய பள்ளியை வேதாம பள்ளியிலிருந்து எடுத்து போட்டு விட்டனர். அந்த 7 முத்திரைகள் தேவனால் மலையில் திறக்கப்பட்ட போது தேவனே அது உண்மையா இராமல் போனால் இந்த பிரசங்கத்திலேயே மறிப்பேனாக. இதை நிகழ்வதற்கு 1 வருடம் 6 மாதத்துக்கு முன்பே அதை முன்வைத்தேன். அரிசோனாவுக்கு போல இந்த போனது எல்லாமே தேவன் வார்த்தையில வெளிப்படுத்தப்பட்டு, நான் சொன்னேன் இந்த செய்தியை பார்த்தோம், ஐயா முடிவின் அடையாளம் செய்தியில எப்படி இதெல்லாம் நினைச்சுன்னு பார்த்தோம். தேவன் வார்த்தையில வெளிப்பட்டது. இன்னைக்கு என்ன பண்றது? வார்த்தையில மனவாட்டி மனவாளன் இணைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் 7 முத்திரைகள் இருக்கு இல்லையா, அந்த நம்ம இனிப்பு கொண்டிருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஃபுட். இது மத்திய ஆகாயத்துல நம்ம பாடி சேஞ்ச் ஆனபடி மத்திய ஆகாயத்துல ஒரு விருந்து நடக்கும் ஒரு சைடு. செகண்ட் இன்னொன்று அதர் சைடு இந்த விருந்தை ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு 3rd வேர்ல்டு வார் முடிவுல அந்த பறவை லிட்டராவே பறவைகளால அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பிணம் இருந்துச்சுன்னா அங்க என்ன வருங்க? பறவைகள் வரும் இல்லீங்களா? இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலா அவங்க இந்த மெசேஜ் 7 சீல்ஸ் மெசேஜ் வருகைய ரிஜெக்ட் பண்ணவங்க எல்லாருமேலயும் என்ன இருக்குது? அசுத்த ஆவிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆவி அவங்க மரிச்சு போயிருக்கிறாங்க. இனி ஸ்பிரிச்சுவலா பிசிக்கலா ஒரு நாள் மரிச்சு 3rd வேர்ல்டு வார் முடிவுல பறவைகளுக்கு ஆகாரம் ஆக போறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வருகைய ரிஜெக்ட் பண்ணவங்கள அவங்க மரிச்சு போயிருக்கிறாங்க. மரிச்சவங்களுடைய சரீரத்தை எப்பொழுதுமே எது சாப்பிடுவோம்? பறவைகள் சாப்பிடும். கரெக்டுங்களா? நம்ம பாக்குறோமா இல்லீங்களா? அந்த பறவைகள் அசுத்த ஆவிகளுக்கு அடையாளமா இருக்கு. எதுக்கு அடையாளமா இருக்குது? அசுத்த ஆவிகள் அடையாளமா இருக்குது இல்லீங்களா? அதனால அபிரகாம் காலத்துல பாக்குறோம். அபிரகாம் பலி செலுத்தும் போது அந்த பறவைகள் மீது அந்த பறவைகள் இறங்குது, அந்த பலிகள் மீது பறவைகள் இறங்குது. கரெக்டுங்களா? அப்ப என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த அபிரகாம் என்ன பண்றாரு? அவரை துரத்துறாரு. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப செய்தியாளர் அடையாளம். அப்ப என்ன சொன்னா செத்த பெண்ணத்து மீது ஜீவனில்லாத பாகத்து மீது எது வந்து சேரும்? அசுத்தாவிகள் வந்து சேரும். அதை சாப்பிடும். இன்னைக்கு ஆத்மா சாப்பிடும். இன்னைக்கு நீங்க மரிச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்க, இன்னைக்கு உயிர்த்தல் இல்லாம ஸ்பிரிச்சுவலி டைட் ஆகுதுன்னு சொன்னா உங்களுக்கு அசுத்தாவிகள் தங்கும். இந்த 7 சீல்ஸ் ரெவலேஷன் இந்த மெசேஜ் நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த அசுத்தாவிகளுக்கான ஆகாரமா மாறுவீங்க. அவங்க ஆத்மாக்களை என்ன பண்ணுது? சாப்பிடுது. அந்த ஆத்மாக்களை என்ன பண்ணுது? சாப்பிடுது. ஒண்ணு ஜீவன் இருக்கும்போது எந்த பறவையும் வராது. இல்ல காக்கா வந்து எப்ப வருங்க? உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணாது? செத்த எலி அங்க இருக்கும்போது ஜீவன் அதிலிருந்து போகும்போது அந்த பறவைகள் வந்து சாப்பிடுது. இன்னைக்கு அந்த பறவைகள் என்ன இருக்குது? அசுத்தம். ரேவன்ல அசுத்தமா இருக்குது. பறவைகள் என்ன வருது? அசுத்தமா இருக்கு. பருந்து அசுத்தமா இருக்கு. அதே போல பிணந்தினி கழுகு அசுத்தமா இருக்கு. இதெல்லாம் அசுத்த ஆவிகளுக்கு அடையாளம். இந்த காலத்துல பிசாசு என்ன பண்றான்? ஆத்மாக்களை பச்சிக்கிறான் வந்து. ஏன் காரணம் என்னன்னு சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சப்பரை வந்து நெக்லெக்ட் பண்ண, இந்த செய்தியை நெக்லெக்ட் பண்ணிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஓல்ட் ஃபுட் தான் சாப்பிடுறாங்க. ஸ்பிரிச்சுவலி டயட் செத்து இருக்கிறாங்க. அப்ப இந்த காலத்துல என்ன பண்றாரு சொன்னா தேவன் அதை கொடுத்திருக்கிறார். நம்ம நெக்ஸ்ட் வீக் வரும்போது அந்த டைரக்டா அந்த 2வது விருந்துக்குள்ள நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் விருந்து உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்குள்ள நம்ம ஸ்பிரிச்சுவலி 7 சீல்ஸ் ரெவலேஷன் புரிந்து கொண்டிருக்கிறீங்க. வார்த்தையோடு கூட அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு வார்த்தையோடு கூட மேரேஜ் யூனியன்ல இருக்கிறீங்களா? ஆனா முழுமை கிறிஸ்துவின் சரீரம் ஒட்டுமொத்தமா இணைக்கப்பட்டிருக்கானா? இணைப்பு முடியல. இணைப்புல இருக்கிறோம். அவர் ஸ்டில் வார்த்தையா வந்திருக்கிறார். வேர்ட் கமிங் நடந்திருக்குது. கார்போரியல் கமிங்காக இருக்கிறோம். வேர்ட் கமிங் நடந்துச்சா இல்லையா? வேர்ட் கமிங் 63ல நடந்துச்சு. நாம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? கார்போரி அப்படின்னா அவருடைய சரீரத்தை பிசிக்கல் தான். இந்த சரீரம் கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லிடுறேன். அதனால நிறைய பேர் சரத்துல அவரை பார்ப்போம் கிடையாது.
நம்ம தியாஃபினியா மாறின பின்னாடி அவருக்கு ஒரு தியாஃபினி இருக்கு இல்லையா, அந்த சரத்துல அவரை பார்ப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் அதுக்கான அர்த்தம். ராங்கா இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. அப்போ நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு வேர்ட் கமிங் 2 காரியங்கள் இருக்கு. நான் அந்த செய்தி எடுக்கிறவங்களுக்கு வேர்ட் கமிங் ஒன்னு, கார்போரியல் கமிங் ஒன்னு. அதுக்கு ஆக்சுவலி கமிங்னு சொல்லக்கூடாது. கமிங் இப்ப நடந்துச்சு. கார்போரியலி நம்ம அவரை பார்க்க போறோம். நம்ம தான் மேல போறோம். அவர் போறதுல பூமிக்கு இல்லைங்களா? வசனம் சொல்லுது இல்லையா, கர்த்தர் ஆர்வத்தோட பிரதானத்தோட தேவ எக்காலத்துல வானத்துல இறங்கி வருவார் இல்லைங்களா? நம்ம என்ன பண்றோம்? மத்திய ஆகாயத்துல அவரை சந்திப்போம். அவர் பூமிக்கு வர மாட்டார். பூமிக்கு ஆல்ரெடி வந்துட்டார். வெளிப்படுத்தல் 10 படி பூமிக்கு வந்துட்டார். நம்ம ஆகாயத்துல ஒரு சந்திப்போம்னா ஏர்ல, இந்த ஏர்ல கிடையாது, டைமென்ஷனல் சேஞ்ச் ஆக போகும். இந்த சரீரம் போயிட்டு நம்ம ஆத்மாவுக்கான அந்த தியாபினை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் அந்த டைமென்ஷன்ல இருக்கிற அவரை பார்க்க போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? பார்க்க போறோம். அதுதான் வருகையும் கிடையாது. வருகை இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுல முடிவடையுது. அப்புறம் தேர்ட் வேர்ல்டு வார் இருக்க போது மோசஸ் எலைஜா என்ன பண்ண போறாங்க? யூதர்களுக்கு பிரசங்க செய்தி கொடுக்க போறாங்க. அவங்களும் நம்ம புசிக்கிற இதே ஆகாரத்தை புசிக்க போறாங்க. அவங்க புசிக்காதவங்க தேர்ட் வேர்ல்டு வார்ல இவங்க எல்லாம் இரையாக போறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? பூமிக்கு இறங்கி வர போறோம். அப்புறம் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அக்கினி கடலை தள்ள போறாங்க. அந்த ஸ்திரீக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க போறார் தேவன், கொடுக்க போறோம். வெளிப்படுத்தல் 19 அங்கதான் நடக்க போகுது. அண்ட் தென் 1000 அரசாட்சி. அதுக்கப்புறம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல எல்லாரும் சரத்தோட எழுப்பி அங்க நியாய தீர்ப்பு நடக்க போகுது. அதுக்கப்புறம் புதிய வானமும் புதிய பூமி நடக்க போகுது. புரிச்சுக்கலாம் உங்களுக்கு? ஆர்டர் புரியுதா உங்களுக்கு? நான் ஓரளவு சொல்லி இருக்கிற பின்ன வரும் காலங்கள் இதெல்லாம் பார்க்க போறோம். புரிச்சுங்களா? எல்லா கண்கள் மூலம் எல்லாம் செடிக்கலாமா? நம்ம நேரம் அதிகமா இல்ல, முடிச்சு எல்லா கண்களும் முடிச்சிருக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி ராஜா. இந்த நாள்ல கூட அநேக காரியங்களை குறிச்சி பார்க்கும்படி கிருபையில தந்தீர். நீர் பலப்படுத்தினீர் ஐயா. கர்த்தாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருந்தின் அழைப்பையும் அந்த மனவாட்டிக்கான அழைப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா. நீர் ஃபுல் ஸ்கொயர் மீல்ல ஒரு முழுமையான ஆரோக்கியமான உணவை 7 முத்திரையில் உடைய 7 முத்திரையில் என்ற ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீர். உம்மோடு கூட ஐக்கியத்துல இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய யூனியன்ல, ஸ்பிரிச்சுவல் யூனியன்ல ஐக்கியத்துல இருக்கிறோம் ஐயா. வார்த்தையோடு இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப தனிப்பட்ட நபர்களாய் நாங்கள் திருமண பந்தத்துல இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் நாமத்தை தரித்து கொண்ட ஜனங்களா இதனால வெளிப்பட கிருபையை கூட்டி கொடுங்க அப்பா. நீதமே மனுஷகுமாரனா இதனால எங்களுக்குள்ள வெளிப்பட்டு கொண்டிருக்கிறீர் அப்பா. இந்த பூமியானது அதை காண இருக்கிறது, அதுக்காய் கூட நன்றி. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீது அந்த நியாய தீர்ப்பானது ஆவிக்குரிய விதத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அது மாம்சரீதியை நாங்கள் பார்க்க போறோம் ராஜா. கர்த்தாவே, அவருடைய ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரமே கொடுக்கதாய் வாக்களித்திருக்கிறீர். நாங்களோ கிறிஸ்துவின் சரத்தை கிறிஸ்து கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வீட் இங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மீட் உங்களுடைய சரீரம் இங்க இருக்குது ராஜா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வைன் இங்க இருக்குது. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு, அந்த மறுரூபப்படுத்தலுக்கு கர்த்தாவே, அந்த மறுரூபப்படுத்தலுக்கு ஏற்ற எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தை கொடுத்த தயவுக்காய் நன்றி. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. அவனுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ராஜா அப்பா, அவர்களுக்கு இந்த காரியங்கள் யாவற்றையும் புரிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே ஞானமுள்ள மனத்தினால அவங்களை போஷிங்க ஐயா. நாங்கள் குறைவுள்ளவர்கள், நீர் நிறைவானவர் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வராதவர்களை இருதயத்துல பேசுங்க அப்பா. இந்த பகுதிக்கு மீதமானவர்களை கொண்டு வரலுங்க ராஜா. அடிக்கப்பட்ட மாம்சத்தினூடாய் கழுகுகள் வந்து கூடும் என்று சொல்லப்படுகிறது. கழுகு கூட்டமாய் நாங்கள் இருக்கிறோம். இதை புசிக்க வந்திருக்கிறோம், புசித்துக் கொண்டிருக்கிறோம். இதை கொண்டு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுறதுல போக எதுவான பலத்தை கூட்டி கொடுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபரை ஆசீர்வதிங்க. அவருடைய இருதயங்கள் மாறட்டும் ராஜா. ஞானத்தினால் இந்த செய்தியை அவள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, ஆத்மாவில பெற்றுக்கொள்ளும்படிக்கு, இந்த வார்த்தையை ஜீவியமாக்கும்படிக்கு பலத்தை கூட்டி கொடுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. அவருடைய இரக்கம், அவருடைய சந்தோஷ சமாதானம் உங்களோடும் இங்க வந்திருக்கிறவர்களோடும் உலகம் முழுசும் இருக்கிற மனவாட்டியின் பாகத்தோடும் கூட இருப்பதாக.